ஹரே கிருஷ்ணா. ஒரு சின்ன மங்களாச்சாரம் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சலியே சல்லாசே சத்யம் துர்மிலமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீசிகம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மாயம் ததா சிவபாத்தியம். ஹே கிருஷ்ணா கருண சிந்தே தீனபந்தே ஜகத்பதே कांता राधा कांता नमस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदानेश्वरी सुदेवी प्रियमानी हरिप्रिय वाच कल्पतराय कृपति बस हरिनाना भावनीये वैष्णवयो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. வந்திருக்க எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. நீங்க அத்தியாயம் 6 பார்க்க போறோம். தியான யோகம், அதாவது சாங்கிய யோகம் சொல்லப்படலாம். அஷ்டாங்க யோகத்துல ரொம்ப சிறப்பா நமக்கு என்ன பகவான் என்ன கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போமா. ஹரே கிருஷ்ணா. அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் பெங்களூருக்கு நம்ம அனைவரும் சார்பாகவும் ஒரு சின்ன பிரார்த்தனை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்துக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம 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 ஹரி ஹரி. ஜெய் கிருஷ்ணா. நாம நேற்று பார்த்ததுல 5வது அத்தியாயத்தோட ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்த்தலாம். இது நம்ம என்னென்ன பார்த்தோன்றது பார்க்கலாமா. தாமரை இலை நீர் போல அப்படின்ற சாராம்சம் மூலியமாக நாம பகவான் ரொம்ப அழகாக பற்றற்ற தன்மை எப்படி செயல் பண்ணுன்றதை கேட்டார், பதில் சொன்னார். அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு இல்லைங்களா, சன்னியாசியா இல்ல தியாகமா அப்படின்னு கேட்டாரு. அதே மாதிரி தியாகத்துக்கும் செயலாற்றும் செயலுக்கும் பக்தி தோன்று அனநிய பக்தி பத்தி ரொம்ப அழகா ஒரு விளக்கமான ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு பகவான் 6வது பதம் வரைக்கும் ரொம்ப அழகா விளக்குறார். அப்போ அதுல என்ன பகவான் சொல்லியிருக்காரு, கடமையை செய், பலனை எதிர்பாராது, புலன் கட்டுப்பாடு, தர்மத்தினோட 4 தூண்கள். ரொம்ப அழகா நாம அற்புதமா நம்ம படிச்சோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் செயலாற்றும் மூவர்கள் யார் 13ல இருந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சொல்ல போனா 7ல இருந்து 16 வரைக்கும் நம்ம விரிவா பார்த்தது என்ன, நிஷ்காம கர்ம யுகத்துல அதாவது கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறது. அதை பத்தி ரொம்ப படிச்சோம் 16வது பதம் வரைக்கும். அப்ப அதுல என்ன சார்பன்ஸா பார்த்தோம் பாத்தீங்கன்னா, உடல் ஆத்மா பரமாத்மா. உடலை பத்தி நம்ம என்ன படிச்சோம், உடல்ல இருக்கும்போது நம்ம ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லைங்களா. ஒரு குறிக்கோள் எடுத்து அதுல சங்கல்பம் எடுத்துட்டு நம்ம அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம் இல்லைங்களா. அதுதான் நமக்கு இந்த வையகத்துல நம்ம வந்திருக்கிறதுக்கு காரணம். நம்ம பந்தப்பட்ட வாழ்க்கையை வாழறோம், நிறைய விஷயங்கள் தப்பா பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்ப இந்த பகவத்கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை ரொம்ப அழகா நமக்கு இந்த பகவான் இது மூலியமா நம்ம கொடுக்குறாரு. அப்ப இந்த உடலை வச்சு நம்ம என்ன பண்ணணும், பகவானுக்கு நித்திய சேவகனாக இருந்து நம்ம பணி பண்ணணும் இல்லைங்களா. அதுக்கு நம்ம ஒரு குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோள் என்ன, பகவான லோகத்துக்கு நம்ம சொந்த வீட்டுக்கு நம்ம போகணும். இதை பத்தி இந்த அத்தியாயத்துல பகவான் ரொம்ப அழகா நம்ம விளக்கம் கொடுக்குறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நாம் ஏன் இந்த உடலை மாற்றிக்கொண்டே இல்லோம், அந்த சாராம்சம் மூலியமா இதை நம்ம பார்த்தோம். பகவான் ரொம்ப கொடுத்தார். அதே மாதிரி இத்தகைய முயற்சியில் நமக்கு கிடைப்பது என்ன, நாம் எவ்வாறு கடமையை பெறுகிறோம், உடலின் இயற்கை என்ன, அந்த அழகா அந்த 5 சாராம்சம் மூலியமா நேற்று நாம 16வது பதம் வரைக்கும் நம்ம விரிவா படிச்சோம் இல்லைங்களா. பகவான் கிருஷ்ணன் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் விடுதலை 17ல இருந்து 29வது பதம் வரைக்கும். அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தாக்கம் கொடுக்கிறார் பகவான். ஏன்னா நம்ம என்ன இந்த உடலை வச்சு நம்ம ஒரு குறிக்கோள் வைக்கிறோம். என்ன குறிக்கோள் வைக்கிறோம், பகவானுக்கிட்ட போகணும், பகவானுக்கு பாராயணம் பண்ணணும், ஆன்மீக வேணும், ஆன்மீக ஞானம் வேணும். பௌதிக ஞானம் நமக்கு தேவைதான், அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மீக ஞானம் நமக்கு வேண்டும். அப்ப ஆன்மீக ஞானம் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல ஒரு தாக்கம் ஏற்படும். பௌதிக ஞானத்தையும் தாக்கம் வரும், ஆனா அந்த தாக்கம் வீழ்ச்சி அடையும் நம்மள. ஆனா ஆன்மீக ஞானம் வரும்போது நம்மளை உயர்த்தி கொள்வோம், முக்தி கிடைக்கும். அப்ப அந்த ஞானத்துல இருக்கும்போது நம்ம ஒரு தாக்கம் வரும். தாக்கம் வரனா நமக்கு என்ன வரும், ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை நம்ம என்ன விளைவு பாருங்க, நமக்கு தன்னிலை அடைகிறோம். நம்ம அந்த மாற்றத்தினால நம்ம தன்னிலை அடைகிறோம். தன்னிலை அடையும் போது மற்றவர்களை எப்படி நான் பார்க்கிறோம், நம்ம எல்லாமே பரமாத்மா ரூபத்துல பார்க்கணும். யாரும் எல்லாரும் ஜீவராசியும் நம்ம பரமாத்மா ரூபத்துல பார்க்கணும். அப்ப நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கணும் பாருங்க இல்லைங்களா. அதை பத்தி ரொம்ப அழகா படிச்சோம். அதே மாதிரி அஷ்டாங்க யோகத்தினோட சிறப்பு பார்த்தோம். நேற்று ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் பார்த்தோம். இன்னைக்கு பார்த்த அதே பாருங்கன்னா 17ல இருந்து 29 இன்னும் சொல்றாரு பாருங்க, அமைதிக்கான வழி சொல்றாரு.
எல்லா லோகங்களையும் உயிர்வாழிகள் உரிமையாளர் யாரு? ஆதி அந்தமா இருக்கிற பரமாத்மா இல்லைங்களா? அது 28, 29 ஸ்லோகத்துல ரொம்ப விரிவா நம்ம பார்த்தோம். அனைவரும் நலம் விரும்பியா இருக்கார் பகவான். இன்னைக்கு நாம 6வது அத்தியாயம். இது அஷ்டாங்க யோகத்துல ஒரு சிறப்பு. இதுல என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் பார்த்தலாம். வீடியோ ஆன் பண்ணவே இல்லை, தவறு பண்ணிட்டோம். வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. ஹரே கிருஷ்ணா. இந்த அஷ்டாங்க யோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் பார்த்தலாம். என்ன கண்ணோட்டம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த 1வது அத்தியாயத்திலிருந்து நம்ம என்னென்ன மகிமையை பார்த்தோம் அப்படின்றது ஒரு விஷயம், ஒரு சின்ன விதப்பா. ஏன்னா இது கர்ம யோகத்துல கடைசி அத்தியாயம். இந்த கடைசி அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றதும் தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம், அதுல சிறப்பு அம்சம் என்ன அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல அர்ஜுனோட பந்தப்பட்ட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். ஏன்னா அவர் வந்து பட்டட்ட தன்மையா இல்ல, ஒரு பெரிய ஞானியா இருக்காரு, ஒரு பெரிய ஒரு எல்லா விஷயத்திலயுமே ஜீனியஸா இருக்காரு. அப்படி இருந்தவரும் அவர் என்ன பண்றாரு? பந்தப்படுறாரு. பற்று பற்று இப்ப பீஷ்மர் மேலேயும், துரோணாச்சாரியார் மேலேயும், கிருபாச்சாரியார் மேலேயும், அதே மாதிரி இவரு துரியோதன மேலேயும், மக்கள் மேலேயும் அதிகமான பற்று போக போக என்னது பாருங்க, தன்னிலை இழக்கிறார் அவர். இதேதான் நமக்கும் அதேதான். நம்ம சமுதாயத்துல அப்படிதான், நம்ம குடும்பத்திலயும் அப்படிதான். நிறைய நம்ம பற்று அதிகமா போக போக நம்ம என்ன ஆகும்னா, நம்ம இழக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப அவங்க குணம் நமக்கு அப்படியே வந்துடும். அவங்க ஒரு 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 என்ன ஒரு தமோ குணத்துல இருப்பாங்க, ரசோ குணத்துல இருப்பாங்க. அந்த குணம் அப்படியே நமக்கு வந்துடும். அந்த நிலையில தான் அர்ஜுனன் அந்த முதல் அத்தியாயத்துல ரொம்ப அதிகமா கவலைப்பட்டான். அது ஒரு நல்ல குணம் தான் அர்ஜுனனுக்கு. ஆனா அது கடமையை விட்டுட்டான் பாத்தீங்களா? கடமையை விட்டுட்டான். சோ அந்த குணத்தை பத்தி ரொம்ப அழகு. குருட்சேத்திரத்தின் போர்க்களத்தில் படைகளை கவனித்தல், நம்ம அதை பத்தி பார்ப்போம். 2வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா, அந்த கீதையோட உட்புற, அதாவது சுருக்கத்தை நம்ம அழகா பார்த்தோம். இதோட சாரம்சம் பார்த்தோம். நம்ம ஆத்ம தத்துவத்தையும் சாங்கிய தத்துவத்தையும் வர்ணாச தர்மத்தையும் பகவான் 2வது அத்தியாயத்துல ரொம்ப சிறப்பா 11வது பாதத்துல வந்து ரொம்ப அழகா கொடுக்குறாரு. 10ல அர்ஜுனன் ஒரு கொட்டு மண்டையிலே கொட்டிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப அழகா நமக்கு அதை படிச்சோம். அதே மாதிரி கர்ம யோகம். நான் எல்லா சாங்கிய தத்துவம் கொடுத்துட்டேன், வர்ணாச தர்மத்தை சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஆத்ம தத்துவத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு அது பத்தாது இல்லையா? எப்படி நம்ம செயல்படணும், தத்துவத்து மூலம் எப்படி செயல்படணும்ன்ற கர்ம யுகத்தில், நிஷ்காம கர்ம யுகத்திலும் சகாம கர்ம யுகத்திலும் எப்படி நீ செயல்படணும்னு சொல்லி கொடுக்குற. அது நம்ம 3வது அத்தியாயத்துல கர்ம யோகத்துல பார்த்தோம். 4வது அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? சரி, செயல்படுறதை பத்தி கத்து கொடுத்துட்டாரு. நமக்கு ஞானம் வேணும் இல்லையா? ஆன்மீக ஞானம் வேணும் இல்லையா? அந்த உன்னத அறிவு வேணும் இல்லையா? 4வது அத்தியாயத்துல ரொம்ப பியூட்டியா அழகா கொடுக்குறாரு. எப்ப இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது, யாரால படைக்கப்பட்டது, எப்படி நான் யோகமாயா சக்தியில இயங்குறேன், எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் தர்மம் ஸ்தாபிக்கிறதுக்காக பகவான் அவதாரம் கொடுக்குறாரு. அதை பத்தி ரொம்ப அழகா நம்ம படிச்சோம் 4வது அத்தியாயத்துல. உன்னத அறிவு. இந்த சரி எப்படி செய்யணும்ன்றத சொல்லி கொடுத்துட்டார், ஞானத்தையும் கொடுத்துட்டார். ஆனா பக்தி வேணும் இல்லையா? பக்தி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பௌரியத்துல ஓடி போயிடுவாங்க. பணம் சம்பாதிக்கணும், அது பண்ண ஓடிடுவாங்க. அதுக்கு அழகா 5வது அத்தியாயத்துல பக்தி யோகத்தை கொடுக்குறாரு. நேற்று நம்ம பார்த்தோம். அது புருஷோத்தரமான ஞானம் 15 அத்தியாயம், அதை விட சிறப்பா இது கொடுக்குறாரு. பகவான் அருளால நாம எப்படி அதை எப்படி நாம செயல்படணுன்றதையும் ஞானத்தையும் கொடுக்குறாரு, பக்தி ஞானத்தையும் கொடுக்குறாரு. அப்ப அந்த உன்னத அறிவை கொடுத்த பிறகு கர்ம யோகத்திலே பகவான் கிருஷ்ணனுடைய செயல்படும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தை கொடுக்குறாரு. அஷ்டாங்க யோகம்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலுமே யோக சாலை வச்சிருக்காங்க. யோகாஸ் பண்ணணும், நல்லா ஜிம்மு, நல்லா பாடி ரொம்ப ஸ்லிம்மா வச்சுக்கணும், மனதை கண்ட்ரோல் பண்ணணும், புத்தியை கண்ட்ரோல் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ ஓடின்னு இருக்காங்க. ஆனா ஸ்ரீமத் பகவத்கீதையை படிச்சாவே போதும். நீங்க இதுக்குன்னு தனியா போய் உடல் பயிற்சி எல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. அழகா சொல்றாரு பகவான் இதுல. பதஞ்சலி முனிவரும் அதான் சொல்றாரு. பதஞ்சலி முனிவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றாரு இதை பத்தி. பகவான் இந்த அத்தியாயத்துல அஷ்டாங்க யோகத்தை பத்தி ரொம்ப பாப்போமா? ஹரே கிருஷ்ணா. அஷ்டாங்க யோகம் முன்னேறுதல் பாருங்க, 1ல இருந்து 9வது பதம் வரைக்கும் கொடுக்குறாரு. அஷ்டாங்கத்தின் யோகாசனத்தின் நிலைகளை கொடுக்குறாரு. 8 நிலைகளை கொடுக்குறாரு. 10ல இருந்து 32வது பதம், 33ல இருந்து 36வது பதம் பாருங்க. ஏன் மனதை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அர்ஜுனுக்கு பதில் கொடுக்குறாரு. ஏன்னா 33ல அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு அழகா 34, 35 ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்குறாரு பகவான். தோல்வியற்ற யோகியின் இலக்கு என்ன அப்படின்றார். ஆரம்ப கட்ட பக்தர், முதிர்ச்சி அடைஞ்ச பக்தர், இவங்களை பத்தி பகவான் சொல்றாரு. நாம எல்லாம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கோன்ற நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிடும்.
எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோன்றது 37 45வது பதம் வரைக்கும் சொல்றாரு. பக்தி யோகின் மிக உயர்ந்த யோகா 46ல இருந்து 47 அந்த 2 பதத்தை ரொம்ப அழகா நம்ம முடிவுரை கொடுக்கிறார். ஹரே கிருஷ்ணா. சரி, இப்ப நம்ம எல்லாருக்கும் யோகா என்றால் என்ன நம்ம அது மூலம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த ஞானி இருக்கிறார், ஒரு சித்தர், இவரு போய் எப்படி நம்ம இந்த மாதிரி போய் தவம் பண்ண முடியுமா? நம்ம எல்லாம் ஒரு குடும்பஸ்தனா இருக்கிறோம், ஒரு பிசினஸ் பண்றோம், ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறோம், கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கு, ஏதோ ஒண்ணு நம்ம பௌதிகத்துல வளர்ந்துட்டு இருக்கிறோம் பணம் சம்பாதிக்காக. இது மாதிரிலாம் நம்ம போக முடியுமா? கொஞ்சம் கடினம் தானே. ஆனா இதுவும் உத்தமமான செயல் தான். ஆனா இதுவே நம்மளால செய்ய முடியாது இல்லைங்களா? சரி, இதை பத்தி விரிவா பகவான் நமக்குள்ள கொடுக்க போறார், ஒரு ஸ்லோகம் மூலியமா கொடுக்க போறார். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா 7 விதமான ஒரு ஞானி சைட்ல உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு படம் வரைஞ்சிருக்கிறாங்க. அது 7 விதமான சக்கரஸ் கொடுத்துருக்கு. இந்த 7 விதமான சக்கரஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல எங்கெங்க இருக்குன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த சக்கராஸ் எப்படி இயங்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது இந்த விஷயத்துல. ஏன்னா நம்மளோட ஆச்சாரிகள் இதை பத்தி நீங்க ரொம்ப டீப்பா உள்ள போக வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு சக்கராஸ் 7 சக்கராஸ் பேரை வந்து நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்லோகம் மூலியமா பகவான் கொடுப்பார், எந்தெந்த இடத்துல எது வேலை பார்க்கும்ன்றது ரொம்ப அழகா கொடுக்குறார். இப்ப மூலாதாரம் சொல்லப்படுது. மூலாதாரம்ன்றது கீழே வரும், பின்னாடி நம்ம முதுகுல கீழே அதுல வர்றது மூலாதாரம் சொல்லப்படுது. அப்ப சுதர்சனம் சொல்லப்படுது பாத்தீங்கன்னா இந்த 2வது இது தொப்புள் குடிக்கும், அது கீழே உள்ளதுக்கு நடுவுல வரும் சுதாசனம் சொல்லுது. மணிப்பூரகம் சொல்லுவது பாத்தீங்கன்னா அதாவது நம்ம மார்புக்கும் அந்த தொப்புள் குடிக்கும் மார்புக்கும் நடுவுல வர்றது அப்படின்னு சொல்லப்படுது. அனுசுகம் சொல்றது நம்ம இதயத்துக்குள்ள வர்றது. அப்புறம் விசுத்தின்னு சொல்லப்படுதுன்னா நெஞ்சு கிட்ட வர்றது. அதுக்கப்புறம் அஞ்சனா சக்கரான்னு சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம 2 புருவத்துக்கு நடுவுல வர்றது அஞ்சனா சக்கரா. மேல வந்து சுகர்சன் சக்கரம் சொல்லப்படுது, நம்ம டாப்ல உள்ளது. ஸோ இந்த 7 சக்கராஸ், இந்த 7 சக்கராசியை இயக்கணும்னா ஹரிபக்தியோட பக்தி யோகம் பண்ணாவே போதும். ஹரிபக்தியோட பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருந்தாவே போதும். இந்த 7 சக்கராசும் இந்த உடல் உள்ள 9 ஓலும் சரி ரொம்ப பிரகாசமா பிரைட்னஸா கொடுக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கடுமையான பயிற்சி எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அழகா பகவானுடைய சாத்வீக உணவை, சாத்வீக பிரசாதத்தை சாப்பிட்டாவே போதும். பகவானுடைய பிரசாதம் மகா பிரசாதம், சாத்வீகமான உணவு. அதுலயே எல்லா ஊட்டச்சத்தும் கொடுப்பார் பகவான் நமக்கு இல்லைங்களா? சரி, இன்னும் விரிவா நம்ம இதில் பார்க்கலாம். 8 விதமான அங்கங்களை இணைப்பு கொடுக்குறாங்க. 8 விதமான அங்க இணைப்புகள் அஷ்டாங்கத்துல முக்கியமான விஷயங்கள் இந்த 8 விதமான செயல். இப்ப முதல்ல வந்து ஏமம், வெளிப்புற பண்புகள் சொல்லப்படுது. இப்ப வெளிப்புற பண்புகள், உட்புற பண்புகள் நம்ம சொல்றோம். வெளிப்புற பண்புகள் சொல்லும் போது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்ம என்ன பேசுறோம், என்னால காதால கேட்கிறோம், என்னால நடக்கிறோம், இதெல்லாம் வெளிப்புற பண்புகள். உட்புற பண்புகள் ஆத்ம சுத்தம், சுத்த சத்துவம். ஆத்ம சத்துவத்தோட நம்ம செயல்படணும். சுத்த சத்துவத்தோட நம்ம செயல்படணும். அது நியமமா சொல்லப்படுது. ஆசனம் அமைக்கும் விதம், உட்காரும் விதம், தியானம் பண்ற விதங்கள் நம்ம சொல்லலாம். எப்படி அதுவும் பாருங்க, ஒரு ஸ்லோகத்திலேயே பகவான் கொடுக்கிறார். எப்படி உட்கார்ந்து தியானம் பண்ணணும், எந்த நிலையில பண்ணணும், எந்த நேரம் பண்ணணும், அதுவும் நம்ம கொடுக்குறாரு. ஆசனம் அமைச்சு நம்ம பண்ணணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு ஏகாதேசி. இன்னைக்கு குறைஞ்சது எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அதான் சொல்லுது. சயின்ஸ் என்ன சொல்லுது பார்த்தா, இன்னைக்கு ஒரு நாள் முள்ள விரதம் இருந்து பாருங்களேன். எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து அரிநாமத்தை சொல்லி பாருங்களேன். உடல்ல அவ்வளவு மாற்றங்கள் வரும் இன்னைக்கு. சரி, ஆசனம் வருது, உட்காரம் விதத்தை பத்தி பகவான் கொடுக்குறார். ஆராயணம் பத்தி பிரயாணம் பத்தி சொல்றாரு. மூச்சு பயிற்சி எப்படி நம்ம மூச்சு பயிற்சி பண்றோம். இப்ப ஒண்ணும் இல்லைங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம 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 ஹரி ஹரி. இப்ப நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? இப்ப ஹரிநாமத்தை சொல்றோம். இந்த மூச்சை உள் வாங்கணும். உள் வாங்கிட்டு அந்த மூச்சை டம் பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாம நம்ம சொல்றோம். முயற்சி பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா பண்ணுங்க. அதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணாதீங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம ராம ஹரி ஹரி. இப்ப நான் மூச்சு விடவே இல்லை. உள்ள இழுத்த மூச்சை உள்ள வச்சுக்கிட்டு இந்த நாமத்தை, பகவான் நாமத்தை சொல்ல 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 உள்ள இருக்கிற நரம்பு எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடும். எந்த ப்ராப்ளமே வராது நமக்கு. அப்ப அந்த நாமத்தை சொன்ன பிறகு நம்ம மூச்சு விட்டோம் வச்சுங்களா, இதுதாங்க மூச்சு பயிற்சி. வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கப்புறம் உட்காந்து கையை இங்க ஒண்ணு வச்சுக்கிட்டு, இங்க ஒண்ணு வச்சுக்கிட்டு, அங்க ஒண்ணு வச்சு, இங்க ஒண்ணு செய்யணும் அவசியமே இல்லை. பகவான் நாமத்தை உட்கார்ந்த இடத்துல இருந்தே மூச்சு பயிற்சி பண்ணலாம். ரொம்ப அழகா சொல்றாரு பகவான் இதுல, இந்த அத்தியாயத்துல சொல்றாரு. இதுக்காக போய் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்படி பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை இல்லைங்களா?
சரி, வித்யாகார் அதை பத்தி சொல்றாரு. புலன் கட்டுப்பாடு, புலன் அடக்குது எப்படி அளக்கணும், அதுவும் பக்தி யோகத்துல பகவான் சொல்றாரு. கண்ணால பாக்குறது பகவானுடைய விக்கிரகத்தை பாடுறா, என்ன பாடுறான்றார். கையால தொடுறது என்ன தொட்டு அலங்காரம் பண்ணுடான்றார். அவரை தொட்டா, விக்கிரகத்தை தொட்டாவே போதும் நமக்கு. காதால கேட்கறது பகவானுடைய ஹரிநாமத்தை காதால கேட்கணும். வாயால பேசுறது பகவானுடைய நாமத்தை சொல்லணும். இதே வாய பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிடணும். இது மாதிரி ஒண்ணு நம்ம அந்த புலன்களை கண்ட்ரோல் பண்ணணும். அதான் வித்யாகரா. அதுக்கும் இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு இதே அத்தியாயத்துல. தாரணையை பத்தி சொல்ற கவனம் ஒருமித்தல் பண்றது. கவனத்தை நம்ம இருவரும் பண்ணும்போது, நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இந்த நடுவுல இருக்க அஞ்சனா சக்கராஸ் ரொம்ப அழகா ரொட்டேட் ஆகும். பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஞானத்தை கொடுப்பார் பகவான். நம்ம கொடுனா ஆட்டோமேட்டிக்கா இயங்க ஆரம்பிச்சிடும். நமக்குள்ளதான் கொடுத்துக்கிறார். 7 சக்கராசம் நமக்கு எல்லாம் கொடுத்துக்கிறார். அது எப்படி இயக்கணும்னு கொடுத்துக்கிறார். வேதம் மூலியமா எப்படி நீங்க செயல்படணும்னு கொடுக்கிறார். அந்த தாரணையை பத்தி ஒருங்கிழுத்தல், எப்படி கவனத்தை எப்படி ஒருங்கிழுத்தல்னு சொல்றாரு. தியானம், தியான நிலை உட்கொள்ளுதல், எப்படி தியானம் உட்காரணும், எப்படி நாம செயல்படணும், எப்படி அந்த அது எப்படி நம்ம உள் வாங்கணும்ன்றதையும் இந்த நிலை கொடுக்குறார். தியான நிலை கொடுக்குறார். 8வது நிலை சமாதி நிலை. இந்த 7 நிலையை நாம கரெக்டா ஃபாலோ பண்ணும் போது, சமாதி நிலை அடையும் போது ஒருமித்தல், ஒருங்கிணைப்பு. அப்ப நம்ம பிரம்ம நிலை அடைகிறோம். சரி, பதஞ்சலி முனிவர் என்ன எதுக்காக இதை கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, இந்த உடலையும் இந்த மனதையும் இந்த புத்தியையும் ஒருநிலைப்படுத்ததான் கொடுக்குறாரு. ஆனா இதுக்கு அப்புறமா ஒரு நிலை இருக்கு, அதுதான் பிரம்ம நிலை. அந்த நிலையை அடையணும்னா பக்தி யோகம் தான் அடைய முடியும். இது எல்லாமே என்ன தெரியுங்களா, உடலை கண்ட்ரோல் பண்றதா, மனதை கண்ட்ரோல் பண்றதா, புத்தியை கண்ட்ரோல் பண்றது மட்டும்தான் இது. ஆனா இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா பக்தி யோகம் தான். அது எங்க போவோம், பகவான். இதெல்லாம் கத்துக்கிட்டா மட்டும் பகவான் கிட்ட போக முடியாது. இது உயர் லோகத்துக்கு மட்டும்தான் போக முடியும். இந்த 8 நிலையும் அடையணும்னா இந்த உயர் லோகத்துக்கு மட்டும்தான் போக முடியும். பிரம்மலோகம், சிவலோகம், இந்திரலோகம், இந்த மாதிரி லோகத்துக்கு தான் நம்ம போக முடியும். பகவான் லோகத்துக்கு போக முடியாது. பகவான் லோகத்துக்கு போனோம்னா பக்தி யோகம் பண்ணாதான் போக முடியும். சமாதி நிலை அடைஞ்சு நிறைய பேர் ஆச்சாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சமாதி நிலை அடைவாங்க. அந்த ஆத்மா இங்கதான் இருக்கும், பகவான் கிட்ட போகாது. இது நான் சொல்லல, இது புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு. பக்தி யோகம் பண்ணாதான் நாம பகவான் கிட்ட போகணும். அதை பத்தி ரொம்ப விரிவா இதே பதஞ்சலி முனிவர் அழகா சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு, உடலை கண்ட்ரோல் பண்ணது, மனதை கண்ட்ரோல் பண்ணது, புத்தியை கண்ட்ரோல் பண்ணி நீ அடுத்த நிலை அடையணும்னா, பிரம்ம நிலையில போன அடையணும்னா பக்தி யோகம் பண்ணாதான் அடைய முடியும். இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. சரி, 27, 28 அந்த பதத்துல போன, அதாவது 5வது அத்தியாயத்தில் உள்ள பதத்துல ரொம்ப அழகா நம்ம இதை பத்தி படிச்சோம். இல்லைங்களா? அது ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்த்துட்டு நம்ம இந்த அத்தியாயத்துக்குள்ள 1வது சொல்ல போகலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாராவது விருப்பப்பட்டவங்க படிக்கிறவங்க படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி நான் படிக்கட்டுமா? படிங்க படிங்க. ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்பாஹம் யஷ் சக்ஷுஸ்ரைவாந்திர பிரபுவோ பிராணபானோ சமம் கிருத்வா நாயாஸ்யே யந்திரசாரிணோ யதேந்திரியா மனோ புத்தி முனிர்மோக்ஷ பராயணः விகதே சாபயக்ரோதோ யஹ சதமுக்த ஏவ சஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அழகா படிங்க. இந்த இடத்துல என்ன சொல்றப்ப, நேற்று நம்ம பார்த்த அத்தியாயம் தான் 5வது அத்தியாயத்தோட ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்த்தோம் இல்லையா? அது என்ன சொல்ற பாருங்களேன், எல்லா புலன், அதாவது எல்லா புறப்புலன்களையும் விஷயங்களையும் வெளியே நிறுத்தி அதாவது புருவ மத்தியில் கண்களையும் பார்வையும் நிறுத்தி, நாசி உள்காற்றும் வெளி சுவாச காற்றையும் நிறுத்தி, மனம் புலன்களை அறிவி ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கிய விரும்பும் ஆசை பயம் கோபம் இருந்து விடுபடுகிறான். எப்பொழுதும் இந்த நிலையில இருப்பவன் நிச்சயமாக முக்தி அடைந்தவனே அப்படின்ற. ஏன்னா பகவானை முன்னு நிறுத்தணும், நிறுத்தி அவரை மையப்படுத்தி நாம செயல்படும் போது பாத்தீங்கன்னா, இந்த புருவத்துக்கு நடுவுல இருக்கிற அஞ்சனா சக்கராஸ் இயங்க ஆரம்பிச்சுன்னு நிறைய ஞானங்கள் நம்ம கொடுக்கும், நிறைய மெமரி பவர் கொடுக்கும். அப்ப பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இது இன்னொன்னு சொல்றாங்க அஷ்டாங்கத்துல, இன்னொன்னு பாருங்க, இந்த 2 கண் இருக்கு இல்ல, அந்த கண்ணை இந்த மூக்குக்கு முன்னாடி கொண்டு வரணுமா, நாசிக்கு முன்னாடி கொண்டு வரணுமா. எல்லாம் பண்ணுங்க, ஒரு மாதிரி கோண கண்ணா பார்ப்போம், இப்படி பார்ப்போம், மூக்கை வச்சுட்டு மூக்கை பார்க்கணும், இந்த முனைய. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதை வேற மூச்சை உள்ள எடுக்கணும் வெளியே எடுக்கணும் அப்படி சொல்லணும். அதெல்லாம் தேவையில்லை. அதுதான் சொல்றாரு பகவான். யாரு? பகவான் சைத்தன்யர் சொல்றாரு. 480 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பண்ண அவசியமே இல்லை. உட்கார்ந்து எடுத்து ஹரிநாமத்தை சொல்லுங்க, ஹரிநாமத்தை சொல்லுங்க, சொன்னாவே போதும். அதுலயே மூச்சு பயிற்சி வந்துதான், அதுலயே எக்ஸசைஸ் சொல்லுங்க, அதுலயே விட்டமின்ஸ் எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிருங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு ஆசனம் அமைக்கிறோம், ஒரு ஆசனம்னா உட்கார ஸ்டேஜ் போடுறோம்,
அது என்னென்ன சொல்றான்னு தெரியுங்களா? ஒரு ஒரு ஹைட் இருக்கக்கூடாதான், கம்மியா இருக்கக்கூடாதான், ஒரு தர்புல்ல போடணுமா, அதுக்கு மேல ஒரு கிளாத்தை போடணுமா, அதுக்கு மேல மான் தோலை போடணுமா, அதுக்கு மேல துணியை போடணுமா, ஒயிட் துணி போடணுமா, அதுக்கு மேல உட்காரணுமா, உட்காந்து சரிசமமா உட்காந்து அப்புறமா தியானம் பண்ணணுமா. இப்பெல்லாம் மான் தோலை பூச்சாந்து எங்கன்னா போட்டா என்ன ஆகும்? எடுத்துமே நம்ம உள்ள உட்கார வச்சிருவாங்க இல்லைங்களா? சோ இதெல்லாம் ரொம்ப கடினமான செயல். ஆனா அதோட பகவான் நாமத்தை எங்கிருந்து உட்காந்துக்கிட்டு நின்றுகிட்டு படுத்துக்கிட்டு எங்க நின்னாலும் பகவான் நாமத்தை சொன்னாவே போதும் இல்லைங்களா? ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்காங்க. இது ஏன் சொல்ல வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த யோகத்துல வந்து அஷ்டாங்க யோகத்துல வந்து கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும் பயிற்சி பண்றது. அதே பகவானே சொல்ல வர்றாரு. சரி, இப்ப நாம ஒரு ஒரு பதம் மூலியமாக நாம பார்க்கலாம். 6வது பதத்துல என்ன சொல்ல வர்றாரு பாப்போமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. कृष्ण प्रभु जी। बन्धुरात्मना मनसस्य येनात्मैवात्मना जितः अनात्मा मनस्तु त्रित्वे वर वरदेदात्मैव शत्रुवत्। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ண. மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகவும், ஆனால் அவ்வாறு செய்ய தவறினுக்கோ அதுவே மிகப்பெரிய விரோதியாகும் சொல்லப்படும். இப்ப நாம உள்ள வந்துட்டோம், விஷயத்துக்குள்ள வந்திருக்கோம். பகவான் ரொம்ப அழகா கொடுக்குறாரு பாருங்க. மனதை வென்றவனுக்கு, மனதைனா நம்ம மனசை, மத்தவங்க மனசுல நம்ம மனசை வென்றவனுக்கு சிறந்த நண்பன் ஆகிறான். ஆனா செய்ய தவறியவன் விரோதி ஆகிறான். அப்ப மனதை கண்ட்ரோல் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? மனதின் இயற்கையை பாருங்க, 2 விதமா பிரிக்கிறோம். மனதின் இயற்கையை பார்க்கிறோம், யோக மறைவுரையை பார்க்கிறோம். இப்ப மனதின் இயற்கைனா நண்பன் இல்லைன்னா விரோதி. மனதோட இயற்கை பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது அது நண்பன் ஆகுது. அப்போ விரோதமான காரியத்துல பண்ணும்போது என்ன ஆகுது? துன்பகரமான காரியம் பண்ணும்போது விரோதி ஆகுது. அது யார் செய்யறா? அது நாம தான் செய்யறோம். இதை மத்தவங்களும் சொல்லி கொடுத்தா யாரும் செய்யல. நமக்கு தான் இருக்கு. நமக்கு சுய புத்தி இருக்கு. நமக்கு உடல் கொடுத்துருக்காரு, உள்ளத்தை கொடுத்துருக்காரு, மனசு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனா நாம செயல்பட்டாதான் அது நண்பனா விரோதி ஆக்குறது. அது நமக்குள்ளதான் இருக்கு. எனக்கு இவன் தீங்கு விழுத்துட்டான், பிரச்சனை கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி பண்றாரு, எனக்கு ப்ராப்ளம் பண்ண ஏதோ ஒண்ணு செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த எண்ணத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா விரோதி ஆயிடும். அப்ப மனது விரோதி ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன செயல்படுவீங்க? தமோ குணத்துல இருந்து செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க இல்லைங்களா? அப்போ எப்படி மனதை நண்பனாக்க முடியும்? இதுல ஒரு 4 விதமான பாயிண்ட் பாப்போமா? வழிகாட்டுதலை பின்பற்றணும். இப்ப ஸ்ரீல பிரபுபாதா நம்மளுடைய இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையை இந்த விஞ்ஞானம் நமக்கு போதனை கொடுத்திருக்கிறார். பிரம்மகளுடைய சம்பிரதாயம் மூலியமா பகவானுக்கு இந்த இந்த இது மூலியமா நம்ம கொடுத்துக்கிறாங்க. பகவானும் அர்ஜுனும் பேசப்பட்ட இந்த விஞ்ஞானத்தை நாம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இதை நாம வழி நடத்தணும். எப்படி வழி நடத்தணும்? நம்முடைய செயல்ல நாம கடணும். அதுதான் சனாதனம் சொல்லப்படுது. படிக்கிறது கேட்கறது மாத்திரம் அது கிடையாது. படிக்க வந்துட்டோம், கேட்க வந்துட்டோம், ஆனா செயல் பண்ணும் பாத்தீங்களா? அப்பதான் நம்ம பூர்ணம் அடைய முடியும். அப்பதான் மனதை நண்பனாக்க முடியும். நான் பகவத்கீதை கேட்டம்பா, 18 அத்தியாயம் கேட்டம்பா அப்படின்னு மட்டும் கிடையாது. அதை நம்ம செயல்படுத்தணும். அதுதான் உண்மையான சனாதனம் இல்லைங்களா? அதே மாதிரி படிப்படியான முன்னேற்றம் மற்றும் ஆரோக்கியமான முடிவுகள். நம்ம எடுத்த உடனே பக்தி யோகத்தை வந்து நம்ம ஆஹா ஓஹோன்னு பண்ண முடியாது. ஒரு ஸ்டெப்பா தான் போக முடியும். இப்ப அஷ்டாங்க யோகத்துக்கு வந்திருக்கிறோம். கர்ம யோகத்துல அஷ்டாங்க யோகம் கடைசி யோகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நிலையில இருந்து எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்றது படிப்படியே தான் முன்னேற முடியும். இதே அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்கிறான் பகவான் கிட்ட 33ல கேட்கிறான், காற்றை கூட குடுவில் அடிச்சு வச்சிருவோம் கிருஷ்ணா, என்னால மனதை கண்ட்ரோல் பண்ண முடியல கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறான். அது கடினம் தான்டா. நீ காற்றை கூட கண்ணுக்கு தெரியாத காற்றை புடிச்சு அடைச்சு வச்சிருவோம் சொல்ற, உன் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியலடா அப்படின்றியடா. ஆனா பண்ண முடியும்டா. நீ முறைப்படி கரெக்டா படிப்படியா அந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சுட்டு நீ செயல்பட ஆரம்பிச்சுன்னா உன்னால சாத்தியப்படும். உன்னால மாத்திரம் இல்ல, இந்த வையகத்துல எல்லா ஜீவராசிகளும் முடியும்ன்றார். 4 லட்சம் பிறவி, மனித பிறவி, அந்த மனித பிறவி எல்லாருமே முயற்சி பண்ணா செய்யா வரும்ன்றார். இதே 34, 35 சொல்றார். 36 ஸ்லோகம் வரைக்கும் அதான் சொல்றாரு. இது இந்த அத்தியாயத்துல பார்ப்போம் அதை பத்தி. அப்போ மனதை எப்படி நண்பனாக்க முடியும்? புலன்களை பற்றுதல் இன்றி செயல்படணும். நம்ம புலன்களை கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, வாயால பேசுறது, மூக்கால நுகருது, இது எல்லாமே ஹரிபக்தியோட பகவானை மையப்படுத்தி நம்ம செயல்பட்டாதான் அப்போ புலன்கள் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆயிடும் இல்லைங்களா? அதோட விளைவு நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. நமக்கு சுதந்திரம் பகவான் தான் சொல்றாரு. இப்ப அது இன்னொரு விஷயம் பாருங்களேன். 18 அத்தியாயத்துல பகவான் ரொம்ப அழகா அற்புதமா கொடுக்குறாரு. 18ல 63ல சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஏ அர்ஜுனா, உனக்கு கர்ம யோகத்தை கொடுத்துட்டா, ஞான யோகத்தை கொடுத்துட்டா, பக்தி யோகத்தை கொடுத்துட்டா, அஷ்டாங்க யோகத்தை கொடுத்துட்டா, ராஜ யோகத்தை கொடுத்துட்டா, எல்லா தத்துவத்தையும் 6 தத்துவத்தையும் கொடுத்துட்டேன், எல்லா உபநிஷத் சாரமும் கொடுத்துட்டேன் நான்.
இனி நீ போர் பண்றதோ போர் பண்ணாம போறதோ அது உன்னுடைய செயல்றான்றார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. ஒரு பகவான், ஒரு கடவுள், ஆதி அந்தமா இருக்கிறவரு எல்லா சாராம்சத்தையும் ஒரு ஜீவராசி கொடுத்துட்டாரு, ஒரு ஆத்மா கொடுத்துட்டாரு. நீ போர் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணல அவரை. யாரோ அர்ஜுனன். நீ போர் பண்றதோ போர் பண்ணாம போறதோ அது உன்னுடைய, நீதான் சாய்ஸ் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன். இதாங்க பகவான். அப்ப அது போல நாம எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துறாரு பகவான். நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு கொடுக்குறாரு, எப்படி அவங்களை வந்து எப்படி சீராட்டி எப்படி கொண்டு போடுறாரு, அது உன்னுடைய கடமைன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல எப்படி அப்பதான் மனதை நண்பனாக்க முடியும். யாரையும் நாம டிமாண்ட் பண்ணி நீ இப்படிதான் வளரணும், நீ இப்படிதான் செய்யணும், நீ இதுதான் படிக்கணும், இதெல்லாம் படிக்கக்கூடாது, யாரையுமே நாம தொல்லை கொடுக்க கூடாது. அவனுக்கு அந்த ஞானத்துக்கு தகுந்த மாதிரி போயிட்டே. அதே பகவான் சொல்றாரு, எல்லாமே என்னுடைய பிள்ளைகள், நீ ஞானியாயிரு, அறிவில்லாம போ, பணக்காரனாயிரு, முட்டாளாயிரு, ஏழையா போ, எப்படி இருந்தாலும் பிரச்சனை, அது உன்னுடைய கர்மா. ஆனா நீ என்னுடைய மகன், என்னுடைய அம்சம், நீங்க எல்லாருமே. ஹரிபக்தியோட பகவான் நாமத்தை சொன்னாவே போதண்டான்றார். நீ ஸ்லோகம் படிக்கணும், நீ வேதத்தை படிக்கணும், நீ வேதம் படிக்காம போ, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா ஹரிபக்தியோட நாமத்தை சொன்னாவே போ. இதுதான் பகவானுடைய. ஏன்னா அவர் நம்மள இது பண்றாரு. ஏன்னா அதெல்லாம் படிக்க படிக்க நம்ம என்ன ஆகும் தெரியுங்களா, இந்த ஞானம் வரும், ஆன்மீக ஞானம் வர ஆரம்பிச்சிடும். ஆனா பகவானுடைய செயல் அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எது வேணா இருந்துக்கோ, ஆனா பக்தியை மட்டும் கரெக்டா விடாத, அது அந்த ஒழுக்க நெறிமுறை கரெக்டா ஃபாலோ பண்ணுன்ற, சாதனா பக்தியை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுன்ற. இதை பத்திலாம் நம்ம 12வது அத்தியாயத்துல விரிவா படிப்போம். இதை பத்தி, பக்தியை பத்தி. சரி, நண்பனாக்குறது 4 விதமான சாராம்சத்தை படித்தோம். நண்பன் விரோதி எப்படி ஆகுது? மனம் எப்படி விரோதி ஆகுது, அதை பத்தி படிப்போமா? காமம், கோபம், பேராசை, இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா நரக லோகத்துக்கு 3 விதமான படி, இது வழி, வாசல் படி. இது காமம் சரி, கோபம் சரி, பேராசை, இந்த 3மே நம்மள வந்து நரக லோகத்துக்கு கொண்டு போற ஆயுது. இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனம் விரோதி ஆகும். காமம் இருக்கக்கூடாது. காமம் எங்கிருந்து வரும்? பற்றுதல் மூலியமா வரும். பற்றுதல் எங்கிருந்து வரும்? மோகத்தின் மூலியமா வரும். மோகம் என்ன ஆகும்? காமம் ஆகும். காமம் கோபம் ஆகும். அப்புறம் பேராசை. இது எல்லாமே 3மே ஒரே இதுதான். பற்றுதல் இல்லாம நம்ம வாழ்க்கை கொண்டு போனாவே அப்ப மனது விரோதி ஆகாது. அப்ப விரோதி ஆகிறதுக்கு காரணம் என்ன? மோகம், காமம், பேராசை. அப்போ பாவத்திலிருந்து நம்ம அதுல இருந்து என்ன பண்றோம்? நம்ம வந்து அதை போய் சிக்கிக்கிறோம். 2வது பாருங்க, எரிச்சல், சஞ்சலம், தவறான வழி நடத்தல். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிச்சல் அடைவோம், சஞ்சலம் அடைவோம். சோ அந்த மாதிரி தன்மை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மனம் வந்து விரோதி ஆகப்படுகிறது. புலன் இன்பத்தின் பற்றுதல். புலன் இன்பம்னா நம்ம என்ன சொல்லிட்டோம் இல்ல, கண்ணால பகுதி, காதால பேச, இந்த 5 விதமான புலன்கள் இருக்கு. இது எல்லாமே நாம கண்ட்ரோல் பண்ணணும்னா, அதை கண்ட்ரோல் பண்ணாம விட்டோம்னு வச்சுக்கலாம், நம்ம ரொம்ப நீங்க நல்லா சாப்பிடணும்பா, நல்லா ருசியா சாப்பிடணும்பா அப்படின்னு பௌதிகமான உணவை நாம சாப்பிடும் போது அப்போ நாமும் அது உடல் வந்து ப்ராப்ளம் வரதான் செய்யும். எது சாப்பிட்டாலுமே பகவானுடைய பிரசாதம் சாப்பிட்டு பாருங்களேன், உங்க புலன்களை கண்ட்ரோல் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா. சோ புலன்பத்த ஆசைனால நம்ம என்ன பண்றோம்? அதுல பந்தப்படுறோம். அப்போ மனது ஆட்டோமேட்டிக்கா விரோதமாகுது. அப்ப விளைவு பாருங்க, நம்ம சீரழிகிறோம், பந்தப்படுறோம் இல்லைங்களா? அப்போ நாம விரோதி ஆக்காம நம்ம இருக்கணும்னா தெய்வீக குணமும் அசுர குணமும் நமக்குள்ளதான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நாம தான். தெய்வீக குணம் 16 அத்தியாயத்துல 26 குணங்கள் தெய்வீக குணங்கள் சொல்றார். அதே அத்தியாயத்துல 6 குணங்கள் அசுர குணங்கள் சொல்றார். அதுவும் இந்த 26ம் இந்த 6 32மே நமக்குள்ளதான் இருக்கு. அது எப்படி நம்ம வெளியே கொடுத்துறோம்ன்றத நம்மளுடைய செயல் மூலியமா தான் பண்ணணும். 2மே என்னிடம் உள்ளது, எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. அப்ப நாம தான் அதை வெளிப்படுத்தணும். மத்தவங்க மேல பழி போடலாமா? இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சொல்லி குறை சொல்லிட்டே இருக்கும் பாத்தீங்களா? அது அசூர குணம். நீ ஒழுக்கமா இருக்கியா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அப்போ நான் இந்த உடல் அல்ல, நான் மனமும் அல்ல, கடவுளின் கருணையால் என்னால் மனதை கட்டுப்படுத்த இயலும். அந்த நிலையில வரணும். இது என்னுடைய உடல், இது மனமும் கிடையாது. ஆனால் பகவானுடைய கருணையால் கண்டிப்பாக இது எல்லாம் கட்டுப்படுத்த இயலும். இதுதான் அஷ்டாங்க யோகம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்ப இது யோகம் இல்லைன்னு சொல்றாரு. இன்னொரு வரைவுரை சொல்றாரு பாருங்க. வரைவுரையில முக்கியமான இடத்துல நம்ம வந்திருக்கோம். இது யோகம் அல்ல அப்படின்றார். அஷ்டாங்க யோகத்தையும் கொடுத்துட்டு இது யோகம் அல்லன்றார். எப்படிப்பட்ட யோகம் சொல்றாரு பாருங்க. மூச்சு பயிற்சி, இது யோகம் அல்ல. 2வது உடல் ஆரோக்கியத்துக்கான உடல் பயிற்சி, இதுவும் ஆரோக்கியமானது அல்ல அப்படின்றார். இது யோகமே அல்லன்றார்.
எங்கேயாவது போய் சுற்றுலா போற சொல்லிட்டு இமயமலைக்கு போறது, ஏதோ ஒரு மலை மேல போய் ஏறுறது, அங்க போறது, இங்க போறது, இதெல்லாம் அவசியமே இல்லைன்றது. இதெல்லாம் அவசியமே இல்லை. புலன் இன்பத்திற்காக வசதிகளை மேம்படுத்திக் கொள்வது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா 2 ஏசி, 3 ஏசி, பாத்ரூம்ல ஏசி, கிச்சன்ல ஏசி, அங்க ஒரு பெட்டு, இங்க ஒரு பெட்டு, இதெல்லாம் போட்டு சுகம் காண்றாங்க. அப்ப அந்த உடல் சுகத்துக்கு அடையும் போது பாத்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? பந்தப்பட்ட வாழ்க்கை உடல்கள் நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். இதனால இயற்கையை நாம சீரழிக்கிறோம். இயற்கையை நம்ம சீரழிக்கிறோம். அதை பத்திலாம் நம்ம இன்னும் விரிவா நம்ம படிக்கலாம். ஒரு கிளாஸ்லயே படிப்போம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் யோகமே அல்ல. யோக பயிற்சியே கிடையாது இதெல்லாம். நாம வாக்கிங் போறோம், நடக்கிறோம், ஓடுறோம், ஓடியாடுறோம், உடல் பயிற்சி பண்றோம். இதெல்லாம் எதுக்காக பண்றோம்? மனதையும் புத்தியும் கண்ட்ரோல் பண்றதுதான் நம்ம பண்றோம். நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? பகவானுக்கு தொண்டு செய்ய தான் வந்திருக்கோம். நம்ம உடற்பயிற்சி பண்ணி உடலை ஆரோக்கியமா வச்சுட்டு நம்ம வரல. 10 வருஷம் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, 100 வருஷம் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, 1000 வருஷம் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஹரிபக்தியோட வாழணும். அதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். நீங்க எல்லாம் கொஞ்சம் அது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஜீர்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் உங்களுக்கு. நம்ம அந்த மாதிரி வாழ்ந்துட்டோம் இது வரைக்கும், இல்லைங்களா? நம்ம எல்லாமே இது மாதிரி வாழ்ந்துட்டோம். இந்த உடலுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சிடும். ஆனா இது உடலே நம்மளது இல்லைன்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு கடினமா இருக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் ஜீர்ணி கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது நீங்க அந்த விஞ்ஞானத்தை நல்லா உன்னிப்பா கவனிச்சுன்னு வச்சுங்களேன், ஈஸியா உங்களுக்கு புரிய வந்துடும். அப்பதான் நம்ம கர்ம யோகியா ஞானி ஆக முடியும், இல்லைங்களா? சரி, ஓகே. இப்ப புலன்களை நம்ம என்ன பண்றோம்? சகாம கர்ம யோகத்தை நம்ம பண்றோம். சகாம கர்ம யோகத்தை புலன்களை அடக்குதல். அதே மாதிரி நிஷ்காம கர்ம யோகத்தை நம்ம கடமையை செய்யறோம். இந்த ஞான யோகம் சொல்லும் போது நம்ம புத்தியை மேன்மை அடைத்துக்காக ஞான யோகத்துக்கு போறோம். அதே அஷ்டாங்க யோகம் பண்ணது இந்த உடல் பயிற்சி, இந்த மனதை கண்ட்ரோல் பண்ணது, புத்தியை கண்ட்ரோல் பண்ணது அஷ்டாங்க யோகம். ஆனா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பக்தி யோகம். பக்தி யோகம் பண்ணாதான் மனதை நண்பனாக்க முடியும். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கார். இனி ஒரு நிலையா பார்க்கணும். ஹேமத்தை பத்தி படிப்போமா? 10வது பாதத்தில். ஹரே கிருஷ்ண மாதாஜி. हरे कृष्ण प्रभुजी। योगयुञ्जीत सततम् आत्मानां रहसि सिद्धित एकागीयद सिद्धात्मा निराशीर परिग्रह। हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. யோகி அவன் தன் உடல், மனம் மற்றும் ஆத்மாவின் பரமனின் தொடர்பில் எப்பொழுதும் கட்டுப்படுத்த வேண்டும், ஈடுபடுத்த வேண்டும். அவன் தனிமையான இடத்தில் தனியே வசித்து மனதை கவனத்துடன் எப்பொழுதும் கட்டுப்படுத்த வேண்டும். அவன் உரிமை உணர்வுகள் இருந்த ஆசைகள் விடுபட்டு இருக்கு. முக்கியமா பாருங்க, உரிமை உணர்வில் இருந்து, தான் என்று அகந்தில் இருந்து, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், இது மாதிரி என்னுடைய சமுதாயம், என்னுடைய இது நான் நினைக்கிறீங்களா? அதுதான் உரிமை உணர்வு. அந்த உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்கணும். ஆசைகள் இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு யோக பயிற்சியோ ஒரு உடல் பயிற்சியோ எது பண்ணாலுமே நாம கரெக்டா செய்ய முடியும். அவன் தான் யோகி ஆவான். அப்போ உடலும் மனமும் ஆத்மாவின் பரமனி தொடர்புல எப்பொழுதும் ஈடுபடுத்த வேண்டும் என்றார். அவன் தனிமையான இடத்தில் வசித்து மனதை கவனத்தோடு எப்பொழுதும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றார். இது என்ன சொல்றாரு? ஏமத்துல சொல்றார். 10வது பதம் 11, 12 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभुजी। शुसौ देशे प्रतिष्ठाप्य स्थिरम् आसनम् आत्मनः नात्युच्चरितं नादिनीशं शैलाजिनं कुशोत्तरम् तत्रैकाग्रं मनः कृत्वा यतचित्तेन्द्रियक्रियः उपविश्य यासने भुञ्जात् योगम् आत्मं विशुद्धये। हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. 11, 12 பாருங்க, ஆசனம் அமைக்கிறத பத்தி சொல்றாரு. யோக பயிற்சியை, அதாவது யோகத்தை பயில தனிமையான இடத்தில் சென்று நிலத்தை தர்புல்லை பரப்பி அதன் மேல் மாந்தோலாலும் மென்மையான துணியாலும் மறைக்க வேண்டும். அந்த ஆசனம் மிக உயர்வாகவோ தாழ்வாகவோ இல்லாமல் புனிதமான இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். பின்னர் அதன் மேல் சமமாக அமர்ந்து மனம், புலன்கள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகைப்படுத்தி இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்கான யோகியானவன் யாகத்தை பயில வேண்டும். எவ்வளவு கடினமான செயலா இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு ஹைட்டு, எவ்வளவு எப்படி அதாவது ரொம்ப ஹைட்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்வா இருக்கக்கூடாதுன்றாரு. இப்ப அதுக்கே ஒரு சயின்ஸ், அதுக்கே ஒரு ஞானம் வேணும். இப்போ நம்ம கடல் மட்டம் இருக்கு, நம்முடைய அகண்ட பாரத தேசத்துல ஒரு கடல் மட்டம் இருக்கு. கடல் மட்டம் தான் பேசிக் லெவல் சொல்லுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு மேல போறது அது ஏற்றத்தாழ்வு நம்ம இருக்கு. இப்ப நம்ம சென்னை பட்டணம் பாத்தீங்களா? இப்ப சென்னை இருக்கு,
இப்ப சென்னை மெரினா பீச்சுன்னு பாத்தீங்கன்னாவே தண்ணி மட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடி 2 அடி ஹைட் இருக்கு. எங்க வரும்? மெரினா பீச்சுக்கு. அதே பூந்தமல்லிக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அங்க வந்து ஒரு 25 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டீங்கன்னு பாருங்களேன், ஒரு 3 அடி மேல வந்துச்சு. அதே வந்து காஞ்சிபுரம், வேலூர் அந்த சைட்ல போட்டீங்கன்னா ஒரு 4.5 5 அடி ஹைட். இது நான் சொல்ல, இது சயின்ஸ் சொல்லு. ஹைட் அந்த ஹைட் சொல்றாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்னையில இருந்து டைரக்டா நேரா வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் இருக்கு. பெங்களூர் வந்து நடு சென்ட்ரல் பொசிஷன் வந்துச்சு. வங்காள விரிகுடாவுக்கும் சரி, அரபிக் கடலுக்கும் சரி நடுவுல இருக்குது பெங்களூர். அப்ப அதோட ஹைட் பாத்தீங்கன்னா குறைஞ்சு 25 அடி 30 அடி இருக்கு கடல் மட்டத்துல. ஸோ இதெல்லாம் சயின்ஸ், இதெல்லாம் சர்வே இதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண முடியுமா? காட்டுல போய் உட்காந்துக்கிட்டு ஒரு நதிக்கரை ஓடுதுன்னா அதுல தாழ்வா இருக்கக்கூடாது, ஹைட்டாவும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுவா? ஞானிகள் பண்றது. அந்த இடத்துல போய் அது அது இல்லாம சரிசமமான இடத்துல உட்கார வச்சு அந்த ஒரு ஆசனம் அமைச்சு அது மேல என்ன சொல்றாரு பாருங்க, தர்புல்லிய பரப்பி அதன் மேல மான் தோலை போட்டு அதுக்கு மேல தூய்மையான துணியை போட்டு மறைக்கணும்ன்றாரு. இதெல்லாம் மறைச்சு ஆசனம் அமைந்த பிறகு தாழ்வாக இல்லாம ஹைட் இல்லாம பண்ணிட்டு கடைசியில நம்ம ஆசனம் அமைச்ச பிறகு பாத்தீங்கன்னா உடலை கரெக்டா சிரமமாக உட்காரணும். இதில் மேல் அது மேல உட்கார்ந்து அப்புறம் மனப்புறங்களை செயல்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி யோக பயிற்சி செய்யணும்னு சொல்றாரு. இது ஒரு ஆசனம் அமைக்கும் முறை. இது நம்மளால ஒரு குடும்பத்துல இருக்கும் பண்ண முடியுமா? ஒரு கிரகஸ்தன் இருக்கும் பண்ண முடியுமா? ஒரு சமுதாயத்துல இருக்கும் பண்ண முடியுமா பாருங்க. ஆனா பண்ண முடியும். யாரு பண்ணுவா? ஞானி தான் பண்ண முடியும். யோகி தான் பண்ண முடியும். நம்மளால பண்ண முடியுமா? ஆனா முயற்சி பண்ணலாம். ஆனா கொஞ்சம் கடினமான செயல் தான். ஆனா கண்டிப்பா இதுவும் சாத்தியப்படும். இதுவும் சாத்தியப்படும்ன்றார். ஏன் நாம இதையே சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்ல நினைக்காதீங்க. இந்த அத்தியாயம் இந்த 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 8 நிலையை முடிக்கும் போது பகவானே சொல்றாரு பாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பித்யாகாரா 15வது பதம். हरे कृष्ण प्रभु जी। युञ्जन्न एव सदात्मानां योगी नियतमानसः शान्तिं निर्वाणं परमां मत्समस्तामधिगच्छति। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இவ்வாறாக உடல் மனம் மற்றும் செயல்கள் இடையறாது கட்டுப்படுத்த பழகிய யோகி தனது ஒழுங்குபடுத்தப்பட்ட மனதுடன் பௌதிக வாழ்க்கை கலைந்த இரவு பகவான். அப்ப மனதையும் புத்தியை தான் முக்கியமா கண்ட்ரோல் பண்றதே வந்து இந்த அஷ்டாங்க யோகமே. உடலையும் மனதையும் புத்தியும் கண்ட்ரோல் பண்றதுதான். அப்ப நம்ம செயலை கண்ட்ரோல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா செயலை நம்ம ஒழுங்குநிலைப்படுத்துறோம். புலன்கள் மூலமாக செயலை ஒழுங்குநிலைப்படுத்துறோம். மனதை கண்ட்ரோல் பண்றோம், உடலை கண்ட்ரோல் பண்றோம். அப்ப பௌதிக வாழ்க்கையில இருந்து கலையறான் ஆட்டோமேட்டிக்கா இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா 16வது பதம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। नात्यश्नदस्तु यो योगः अस्ति न शैकान्तम् अनश्नतः न साधि स्वप्नशीलस्य जाग्रतो नैव सार्जुनः। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா மத அர்ஜுனா எவன் ஒருவன் மிக அதிகமாக அல்லது மிக குறைவாக உறங்குகிறானோ, அதிகமாக அல்லது மிக குறைவாக உறங்குகிறானோ அத்தகையவன் யோகியாவதற்கு வாய்ப்பே இல்லை. இங்க வந்துட்டார், ரொம்ப அழகா சொல்ல வந்துட்டார். அதிகமாக நேரம் தூங்குறதும் தப்பு. ஏன்னா நம்ம சில பிரபுபாதா இருக்கார் நம்ம ஆச்சாரி, அவரு 4 மணி நேரம் தூங்குறதே அதிகம்னு வரும் ஒரு நாளைக்கு. நினைச்சு பாருங்க, 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தூங்குறதே எனக்கு அதிகன்றார். ஆனா அது மாதிரி கடுமையா அவருடைய யோக பயிற்சி பண்ணார். ஏன்னா அவருடைய வாழ்நாள்ல பாருங்களேன் 12 முறை உலகத்தையே சுத்தி வந்தார். எந்த வயசுல? 65 வயசு பிறகுங்க. 65 வயசுக்கு 12 வரை உலகத்தை சுத்தி வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4000 5000 பேருக்கு மேல தீட்சை கொடுத்திருக்கிறார். ஏகப்பட்ட கோவிலை ஸ்தாபனம் பண்ணியிருக்கு. யாரால பண்ண முடியும்? பகவானுடைய கிருபையினாலதான் பண்ண முடியும். இந்த சனாத தர்மத்தை உலகம் ஃபுல்லா பரப்பி இருக்கிறார். ஏன் சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, தூக்கம் வந்து நம்மளை வந்து கெடுக்கும், நம்மளை பந்தப்படுத்தும். அதிகமான தூக்கமும் இருக்கக்கூடாது, குறைவான தூக்கமும் இருக்கக்கூடாது. அவரு யோகியா இருக்கிறார், அதனால வந்து கம்மியா தூங்கினார். ஆனா அதுக்கேத்த மாதிரி அவரு அந்த உடல் பயிற்சி பண்ணி ஏதோ ஒண்ணு பக்தியோகத்துல போய் அவர் சரி பண்ணிக்கிட்டாரு. ஆனா அதுக்காக நம்ம அந்த மாதிரி 4 மணி நேரம் 5 மணி நேரம் இல்லை. குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம், அதிகபட்சம் 6 மணி நேரம். குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் தான், அதிகபட்சம் 6 மணி நேரம் தான். 6 மணி நேரம் தூங்கினாவே நமக்கு போதும். 8 மணி நேரம் தூங்கினா பந்தப்படுவோம், புத்தி பேதலிக்கும். 8 மணி நேரம் தூங்கினீங்கன்னா புத்தி பேதலிக்கும்.
அதுக்காக வயசானவங்க எல்லாம் தூங்காம இருக்க முடியாது, எக்ஸசைஸ் பண்ணாம இருக்க முடியாது, ரொம்ப கடினமான செயல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்காக தூங்காமலாம் இருக்காதீங்க. இது ஏன்னா இது கீதையில சொல்லப்பட்டு தான் சொல்ல வரும். ஏன்னா நம்ம அந்த நம்மளோட உடல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம உடல் கட்டமைக்கப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள போகணும். ஒரு டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். அதுக்காக நம்ம கடினமா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இருந்தாலும் இதெல்லாம் பண்ணா நமக்கு உடல் நல்ல நல்ல ஒரு இதா இருக்கும். இப்ப மாத்திரை போட்டா தூங்குனா உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு டாக்டர் சொல்லுவாங்க. சோ அதுல ஒரு தன்மை இருக்கு. ஏன்னா அந்த உடல் அது மாதிரி நமக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதிகமாகவும் தூங்கக்கூடாது, கம்மியாவும் தூங்கக்கூடாது. அதே மாதிரி உணவு அதிகமாவும் எடுத்துக்கூடாது, கம்மியாவும் எடுத்துக்கூடாது. உணவு கரெக்ட்டா நம்ம என்ன சாப்பிடணும், கரெக்ட்டா சாப்பிடணும். வேதத்துல அது கூட பகவான் சொல்றாருங்க. ரொம்ப அற்புதமா சொல்றாரு நம்ம எப்படி சாப்பிடணும். இதெல்லாம் இந்த ஞான யோகத்துல சொல்றாரு பகவான். அன்னமய்யா கோசா, பிராணமய்யா கோசா. அன்னமய்யா கோசால எப்படி உணவு உள்ளுணவு, எப்படி 4 விதமான உணவு எப்படி செரிமானம் பண்றதையும் பகவான் குடுக்குறாரு. 14வது அத்தியாயத்துல. 13வது அத்தியாயத்துல. 14 இல்ல 13ல. அன்னமய்யா கோசல எப்படி சாப்பிடணும்னு சொல்றாரு. 4 விதமான உணவுகளை எப்படி செரிமானம் பண்றன்றார். அதையும் சொல்லிக் கொடுக்கிறார். தூங்குறத பத்தியும் சொல்றார். இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. 17வது பதம் மாதாஜி. हरे कृष्ण प्रभुजी। युक्ताहारा विहारस्य युक्तशिष्टस्य कर्मसु युक्तस्वप्नावबोधस्य योग भवति दुःखः। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை ஆகிய பழக்க வழக்கங்களை, அதாவது பழக்கங்களை எல்லாம் நெறிப்படுத்தணும்ன்ற யோக பயிற்சியின் மூலமாக எல்லாத்தும் பெருமளவில் நீக்க விட முடியுன்ற. உண்ணுதல், உறங்குதல் முக்கியமா நம்ம போன ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். உழைத்தல் பாருங்களேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. நிறைய பேர் என்ன சொல்றோம், 60 வயசு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும், சம்பாரிச்சுட்டே இருக்கணும், அப்பதான் நம்ம 60 வயசு நிரந்தரமா நம்ம அழகா உட்காந்து பீஸ்ஃபுல்லா வந்து நம்ம சுகமா இருக்கலாம்னு நினைக்கிறோம். எப்போ உயிர் போன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்த செகண்ட் நடக்கணும்னு நமக்கு தெரியாது. இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம ஏங்க அந்த மாதிரி ஓடணும், ஓடியாரணும்? தேவையே இல்லைங்க. இருக்கத்தை வச்சு சம்பாரிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கலாமே. உழைத்தலை பத்தி சொல்றாரு. இப்போ ஒரு கழுதை இருக்கு, ஒரு அனிமல், ஒரு கழுதை இருக்கு. இப்ப நமக்காவது ஒரு வீடு வாசல்லாம் வேணும். கழுதைக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே தேவையில்லை. அது ஒண்ணுமே தேவையில்லை. அதுக்கு என்ன சட்டை பேண்ட் போட்டுக்க போதா, இல்ல ஷூ போட்டுக்க போதா, இல்ல பெட்டு வைக்கதா? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு தேவை என்ன? ஒரு கட்டு புல்லு. அந்த ஒரு கட்டு புல்லுக்காக அது கடுமையா அந்த ஓனர் என்ன சொல்றானோ அதுக்கு இழுத்தும் போது கடுமையா வேலை செய்யுது. ஆனா அதே கழுதை அந்த ஓனர் பேச்சை கேட்காம ஜஸ்ட் வெளியே வந்து பார்த்துச்சுன்னு நினைச்சுக்கலாம், எங்க பார்த்தாலும் புல்லாதான் இருக்கும். எங்க பார்த்தாலும் புல்லாதான் இருக்கும். அது சாப்பிடுறதுக்கு இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் புல்லா இருக்கும். ஆனா அந்த கழுதைக்கு 5 அறிவு தான் இருக்கு. அதனால அவன் சொல்றதை கேட்டு சாப்பிடுறது. அது கடுமையா உழைக்குது. அப்ப நாமெல்லாம் பகுத்து பார்க்கிற ஞானம் இருக்கு. ஆன்மீக ஞானம் என்ன, பௌதிக ஞானம் என்று நம்ம பகுத்து பார்க்கிற ஞானம் இருக்கு. எங்க பார்த்தாலும் சுகம் இருக்கு. அந்த சுகத்தெல்லாம் விட்டுட்டு நாம ஏதோ கண்மூடித்தனமா ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அனிமல் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சாப்பிடுறோம், தூங்குறோம், இனப்பெருக்கம் பண்றோம். சாப்பிடுறோம், தூங்குறோம், இனப்பெருக்கம் பண்றோம். நம்ம அடுத்த நிலை என்ன அப்படின்னு நாம உணராம இருக்கோம். இது ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு. அதுதான் பாருங்க, உண்ணுதலையும் கொடுக்குறாரு, உறங்குதையும் கொடுக்குறாரு, கேளிக்கையும் கொடுக்குறாரு, உழைத்தலும் கொடுக்குறாரு. உழைக்கிறது கூட அந்த மாதிரி உழைக்கணும். உனக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் உழி. 8 மணி நேரம் வேலை செய்யற, 8 மணி நேரம் சிறப்பா வேலை செய். அதுக்கு தகுந்த ஊனியத்தை வாங்கிக்கோ. அதுக்கு அதிகமா ஆசைப்பட்டேன்னா உன்னை பந்தப்படுவேன். அதே மாதிரி கேளிக்கையும் அப்படிதான். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. 18வது பதம் மாத்தாச்சு. தாரணை. हरे कृष्ण प्रभुजी। यथा विनियदं सिदतम् आत्मन्येवोदिदिष्टते निस्पृहो सर्वकामोऽभ्यो युक्त युच्यते तथा। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. யோகியானவன் யோக பயிற்சியின் மூலமாக தனது மனதின் செயல்களை ஒருமுகப்படுத்தி ஒழுங்குபடுத்தி எல்லா ஜட ஆசைகளும் விடுபட்டு உன்னதத்தில் நிலை பெறும் பொழுது யோகத்தின் நன்கு நிலை பெற்றவனாக கூறப்படும். யோகியானவன் யோக பயிற்சியின் மூலியமாக தனது மனதையும் செயலையும் கட்டுப்படுத்துறான், ஒழுங்குபடுத்துறான். மனதை கண்ட்ரோல் பண்றான், தன்னுடைய செயலை கண்ட்ரோல் பண்றான். இதை செய்யக்கூடாது, இதுதான் செய்யணும் அப்படின்னு. அதே பக்தி யோகத்துல அனநேய பக்தியில போறவன் இதெல்லாம் தேவையே நினைப்பான். ஏன்னா அனநேய பக்தியில போறவன் இது நல்லது, இது கெட்டதுன்னு பகுத்து பார்க்க மாட்டான். ஏன்னா அது என்னுடைய தர்மம் இல்லைன்னு நினைப்பான். ஏன்னா பகவான் ஹரிபக்தியோடு செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள எல்லா ஜீவராசி இதயத்திலேயே பகவான் இருக்காரு. அவனை ஒருநிலைப்படுத்துற பிறகு அவர் என்ன பண்ணுவார், அவர் செயல்பட ஆரம்பிச்சிருவார். ஆத்ம ரூபத்துல சொல்ல ஆரம்பிச்சிருவார். அப்போ அவன் செயல் ஆட்டோமேட்டிக்கா ஒருநிலை அதை சரி பண்ணிடுவான்.
இல்லைங்களா? ஓகே, 19வது பதம் மாதாஜி. हरे कृष्णा प्रभु जी। ஹரே கிருஷ்ணா. यथा दीपो निवादस्थो निङ्कते सोपमा स्मृतः योगिनो यदशितस्य युञ्जतो योग आत्मनः। ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்க, காற்று வீசாத இடத்தில் தீபம் அசையாமல் இருப்பதை போல மனதை அடக்கிய யோகி திவ்யமான ஆத்மாவின் மீதான தனது தியானத்தை எப்பொழுதுமே சமமாக. இப்ப இந்த படத்துல பாக்குறீங்களே, ஒரு ஞானி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. யோகி என்ன பண்றாரு பாருங்க, உடலெல்லாம் வருத்திக்கிட்டு அவர் மேல ஒரே எலி, ஒரே செடியும் என்னென்னமோ மேல போயிட்டு இருக்கு. பின்னாடி பார்த்து இந்த போட்டோ ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், பின்னாடி ஒரு அனிமல் வந்து நடந்து போகுது. இதெல்லாம் எப்ப பண்ண முடியும் தெரியுங்களா? இந்த யுகத்துல பண்ண முடியாது, கலிகாலத்துல பண்ண முடியாது. சக்தி யுகத்துல, திராத யுகத்துல, அந்த மாதிரி யுகத்துல தான் பண்ணிருக்க முடியும். அப்பெல்லாம் ஒரு ஞானி வீட்டை விட்டு வெளியே போறாருன்னா 10,000 வருஷம், 5,000 வருஷம், 3,000 வருஷம் இருந்துதான் காட்ட தவம் பண்ணிட்டு. விஸ்வாமுத்திரர் போற 2,500 வருஷம் தவந்து வர்றார். வந்து என்ன புண்ணியம்? வந்து ஒரு 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 மாதாஜி மேல ஆசையப்பட்டு கடைசியில அங்க போய் பந்தப்பட்டார். திருப்பும் அவருக்கு பிரம்ம ரிஷி ஆவறதுக்கு திருப்பும் 2,500 வருஷம் தவம் இருக்கிறார். என்ன பலன் பாருங்க. இது சத்தியுகத்தில் நடந்தது. இது கலியுகம். இப்படிதான் தவம் இருக்க முடியுமா? ஒரு வேளை சாப்பிடலாம், அடுத்த வேளை நம்ம கை கால் நடுங்க ஆரம்பிக்குது. சாப்பிடாம கொள்ளாம இருப்பாங்க. துருவ மகாராஜா பாருங்க, அதெல்லாம் பத்தி விரிவா படிப்போம், பகவத்கீதையிலே படிப்போம். துருவ மகாராஜா 6 நாள் விரதம் இருக்கிறார். எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் பாருங்க. கடுமையான கடுந்தவம் பண்றார். 6 மாசம், 6 நாள் இல்ல, 6 டைப்பா ஒரு விரதம் இருக்கிறார். அதை பத்தி விரிவா படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 20, 23 மாதாஜி. हरे कृष्णा प्रभु जी। புக்ல படிங்க. बुकलेट पढ़। हरे कृष्ण। 20, 21, 22, 23. படிக்க। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा 20, 21, 22 தானே பிரபு ஜி? ஆமா ஆமா ஆமா, 23 வரைக்கும். काम सदस्तैर्हृदय ज्ञानः प्रबन्ते अन्य देवता तं तं नियमम् आस्ताय प्रकृताय नियता स्वया यो 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 यां तनुं भक्तः श्रद्धया चिदम् इच्छति तस्य तस्याचलां श्रद्धां ताम् एव विदं ताम्यहम् सदया श्रद्धाय युक्तस्तस्यारदनम् ईहते लभते च तद कामान् मयैव विहिदन् हिदान्। हरे कृष्ण प्रभु जी। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதுல சமாதிகளை பத்தி கொடுக்கிறார். 20ல இருந்து 23வது பதம் வரைக்கும். எப்படி சொல்றாரு பாருங்க. சமாதி என்று அழைக்கப்படும் பக்குவ நிலை மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயல்களிலிருந்து முழுமையாக விலக்கப்படுகிறது. ஜட செயலிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா விலக்கப்படுகிறது இந்த யோக பயிற்சி செயலால. சமாதி நிலை அடையினால நிலை 8வது நிலை அடையும் போது, அப்ப தூய மனதால் தன்னை கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவனிடம் உள்ள திறனிலிருந்து இப்பக்குவ நிலை உணரலாம். இது பிரம்ம நிலை. பிரம்ம நிலைக்கு சமமான நிலை சமாதி நிலை. அப்போ இந்த இன்ப நிலையில் அவன் திவ்யமான புலன்களின் மூலம் எல்லையற்ற திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையில் இருந்து என்றுமே விடுவதில்லை, அதை விட உயர்ந்த லாபம் எதுவும் இல்லை என்று நினைக்கிறான். ரொம்ப அழகா சொல்ற. அதை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். என்ன சொல்றாரு பாருங்க. அந்த இன்ப நிலையில் எது சமாதி நிலை அடையும் போது அவன் திவ்யமான புலன்களை மூலம் எல்லையற்ற திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அவனுக்கு இந்த 8வது நிலை வரும்போது. அதுக்கு இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையில் இருந்து என்றுமே விடுவதில்லைன்றார். இதை விட உயர்ந்த லாபம் எதுவும் இல்லை என்று நினைக்கிறான். எங்கெங்க கொஸ்டின் மார்க் போடுறாரு, எங்கெங்க ஒரு புள்ளி வைக்கிறாரு பாருங்க. அத்தகு நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களின் மத்தியில் ஒருபோதும் ஆசைப்படுவதில்லை. இப்ப இந்த நிலை போதுமா? 8வது நிலை வந்த வரைக்கும் போதுமா? அதுல இன்பத்தை அனுபவிக்கிறான். இன்பம் இன்னும் போது என்ன வரும் பாருங்க, அடுத்தது துன்பம் தான் வரும். அப்ப யோக பயிற்சின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இது நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம் தான். இது ஒரு வாழ்க்கையில நம்ம அப்படியே கடந்து போறதுதான் இது. இதையே வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சமாதி நிலை அடைஞ்சா மட்டும் போதுமா? பக்தி யோகம் பண்ணாதான் நம்மளுடைய பிறப்பு நாம உணர முடியும். பக்தி யோகம் பண்ணாதான்.
இந்த சமாதி நிலை அடைஞ்சா மட்டும் நம்ம உணர முடியாது. சமாதி நிலை அடைஞ்சிட்டோம்னா நம்ம என்ன தோணும்னா ஜீவ சமாதி ஆயிடும். சமாதி நிலை அடைஞ்சிட்ட உடனே ஆத்மா புனிதம் அடையாது. ஆத்மா புனிதம் அடையணும்னா பக்தி யோகம் தான் சிறந்தது. இப்ப நிஷ்காம சகாம கர்ம யோகத்தை பண்றோம், புலன்களை கண்ட்ரோல் பண்றோம். நிஷ்காம கர்ம யோகத்தை பண்றோம், என்ன பண்றோம்? அதே மாதிரி பக்தி இது அஷ்டாங்க யோகம் பண்றோம், ஞான யோகம் பண்றோம். இந்த 4 யோகத்தை பண்றது எதுக்கு பண்றோம்? மனதையும் புத்தியும் எல்லாம் கண்ட்ரோல் பண்றோம், உடலையும் கண்ட்ரோல் பண்றோம், நம்ம செயலை கண்ட்ரோல் பண்றோம். ஆனா பக்தி யோகம் பாருங்க, புலன்களையும் யூஸ் பண்ணுவான். எப்படி யூஸ் பண்ணுவான்? பகவானை மையப்படுத்தி சாப்பிட்றதும் சரி, கண்ணால பார்க்கறது சரி, இதெல்லாமே பகவானை மையப்படுத்தி பார்ப்பான். புலன்களை கண்ட்ரோல் பண்ணுவான். கண்ட்ரோல் பண்ண மாட்டான், ஃப்ரீயா விட்டுருவான். விட்டு என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் பகவானை மையப்படுத்தி செயல ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி புத்தி யோகத்தை செயல்படுவான். எப்படி செயல்படுவான்? ஆன்மீகத்துல செயல்படுவான். பகவானுடைய வேதங்களை படிப்பான், அவருடைய உபநேசங்களை படிப்பான், பகவானுடைய நாமத்தை படிப்பான், அவன் பகவானுக்கு பாராயணம் பண்ணுவான், எல்லா ஜீவராசிலையும் ஒன்னா பார்ப்பான். அந்த ஞான யோகம் கிடைக்கும் போது அதுதான் யூஸ் பண்ணுவான், பகவானை மையப்படுத்தி. சகாம கர்ம யோகத்தை புலன்களை கண்ட்ரோல் பண்ணுவான், பகவானை மையப்படுத்தி. இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. அப்ப சமாதி நிலையை அடைஞ்சா ஆனந்தம் அடையுது. ஆனா அந்த நிலைக்கு இந்த 3 விதமான விஷயங்கள் இருக்கு. எப்படி சொல்றாங்க பாருங்க. துரியோதனன் துரோணாச்சாரியார் பயிற்சி அர்ஜுன மனதில் தன் இலக்கை பறவையின் கண்ணில் மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்ற. என்ன சொல்ற பாருங்கன்னா, ஒரு பறவை ஒரு மரத்துல ஒரு பறவை வச்சிடறாரு. அந்த பறவையை பார்த்து அடிடான்றாரு, எல்லார்கிட்டையும் சொல்றாரு. முதல்ல யுதிஷ்டர்கிட்ட கொடுக்குறாரு. யுதிஷ்டர்கிட்ட கொடுத்த உடனே யுதிஷ்டன் பாக்குறாரு. அந்த ரவுண்ட் வந்த உடனே அந்த பறவையை பார்த்து அட்றா அப்படின்றாரு, கண்ணை பார்த்து அட்றான்றாரு. உடனே அவன் பகவான் பாக்குறான், குருவே அந்த பறவை பக்கத்துல ஒரு கிளை போகுது, அந்த கிளையில ஒரு இலை இருக்கு, அந்த இலையில ஒரு புழு இருக்கு. நான் இப்போ அம்பு விட்டேன்னு வச்சுங்களேன், அந்த இலையிலுக்கு அந்த அந்த புழுவும் இறந்துருமே, இது பாவம் இல்லையா அப்படின்னு. சரி, நீ தர்மம் வந்தான், நீ ஓரம் நில்லு அப்படின்னு ஓரம் நிக்க வச்சிட்டாரு. பீமிட்ட கொடுக்குறாரு. அவன் அந்த மரத்தையே பிடுங்கி போட்டான். அவர் சொன்னதை செய்யாம அவன் மரத்தையே பிடுங்கி போட்டான். இவங்கிட்ட கொடுத்த உடனே துரியோதன்கிட்ட கொடுத்த உடனே அவங்க அந்த அந்த தாண்டி தூக்கி அடிக்கிறான், கடாயத்தை தூக்கி அடிக்கிறான். சோ இது மாதிரிலாம் அவங்கவுங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனா அது கிடையாது, முக்கியமா அது கிடையாது, செயல்பாடு கிடையாது. நம்ம குரு என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அதே அர்ஜுன் விட்டு அந்த வில்லு கிடைச்ச உடனே அவன் என்ன பண்றான்? எதுவுமே பார்க்கல, புழு பார்க்கல, பூச்சி பார்க்கல, எதையும் பார்க்கல, எடுத்து நேரம் அந்த அடிக்கிறான். இதுதான் எல்லா ஆத்மாக்களும் ஒருநிலைப்படுத்தணும். நாம எதுக்காக வந்திருக்கிறோம்? பகவானுக்கு சேவை பண்ண வந்திருக்கோம். நமக்கு சப்ஜூட் நம்ம கூட வர்றது எது தெரியுங்களா? நம்ம குடும்பம் வருது, நம்ம சமுதாயம் வருது, எல்லாம் நம்ம கூட வர்றது எப்போ? இந்த உடலோடு இருக்கிற வரைக்கும் தான். உடல் விட்டு போன பிறகு அவங்களாம் யாரோ. இதுவும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்றாரோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அழகா அர்ஜுனா அடிச்சான். அதே மாதிரி பாண்டவர்கள் அஞ்சாவசனம் போறாங்க. அஞ்சாவசனம் போகும்போது இப்ப 12 வருஷம் மன வைராகத்தோட செஞ்சாங்க. நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு இல்லையா? இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், ஒரு குறிக்கோள் இல்லையா? அது வைராகத்தோட வாழணும். அது திரௌபதி சுயவரத்துல பாருங்க, அர்ஜுனன் கரெக்டா என்ன பண்றான்? கீழே பார்த்துக்கிட்டான். நில கண்ணாடி கீழே இருக்கு, தண்ணி இருக்கு, மேல மீனை விட்டு பறக்க விட்டு அடிக்கிறாங்க, அடிக்க வைக்கிறாங்க, அடிக்கிறான், அழகா அடிக்கிறான். ஏன்? அவனோட குறிக்கோள். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில குறிக்கோள் இருந்தாதான் நாம இந்த 8 நிலையை அடைய முடியும். அஷ்டாங்கத்துல 8 நிலையை அடைய முடியும். இப்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாராவது படிக்கிறவங்க படிக்கலாம். 34வது பதம். हरे कृष्णा प्रभुजी। संचलम हि मना कृष्ण ब्रह्मादि बलवदृढं तस्याहं निग्रहं मन्ये वायोरिव सुदुक्षकरं। हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்ததுமாயிற்று. வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமாக எனக்கு தோன்றுகிறதே அப்படின்றான். நம்ம சொன்னோம் இல்லையா? 33, 34 அர்ஜுனன் கேள்வி கேட்கறான்ட்டு. ரொம்ப அழகா கேள்வி கேட்டான் பகவான் கிட்ட. என்ன மாதிரி கேட்கறான் பாருங்க. காற்றை கூட கடையில குடுகுல அடைச்சு வச்சிடறானா, அதை பிடிச்சி வச்சிடறானா காற்றை. வீசும் காற்றை கூட அடக்குவதை விட மனதை அடக்குவது மிக கடினமாக தெரிகிறது கிருஷ்ணா அப்படின்றான். இந்த ஸ்லோகம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா இந்த 700 ஸ்லோகத்துல ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்லோகம் எதுனா இதுதான். ஏன்னா இந்த பகவான் இந்த ஸ்லோகத்தை நம்ம அழகா உள்வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன்,
எல்லா வாழ்க்கையிலும் நம்ம சரி பண்ண முடியும். காரணம் என்ன சொல்றத பாருங்களேன். இந்த அடுத்த ஸ்லோகத்தை பாருங்க. அவர் கொடுக்குற பதில். அர்ஜுனன் கேள்வி கேட்டான். ஒரு காற்றை கூட குடுவையில அடிச்சிருவான். நம்மளால மனுஷனை எல்லா வேலையும் செய்ய முடியும்ன்றார் பகவான். பகவான் கொடுக்குற வார்த்தையை பாருங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण प्रभु जी। श्री भगवान उवाच असंशय महाबाहो मनो दुग्निग्रहं चलम् अभ्यासेन तु कौन्तेय वैरागेण स गृह्यते। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், பலம் பொருந்திய புயங்களுடைய குந்தியின் மகனே, அமைதியற்ற மனதை அடக்குவது சந்தேகமின்றி கடினமே. அந்த ஒத்துக்கிறார். பகவானே சொல்றார், அது கொஞ்சம் கடினம் தான். ஆனா நீ காற்றை கூட குடுவையில அடைச்சு வச்சிட பாருங்க, நீ பெரிய ஆள் தான்டா. ஆனா மனதை கண்ட்ரோல் பண்ண முடியல சொல்ற பாரு, அது கொஞ்சம் கடினம், கஷ்டம்தான். ஆனால் தகுந்த பயிற்சியும் பற்றின்மை அது சாத்தியப்படுன்ற இத பிரபுபாதா இதோட விளக்கம் கொடுத்துருப்பார் பாருங்க. ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்காரு. எல்லாராலும் முடியும், முடியாது எதுவுமே கிடையாது, முடியும். அதான், ஆனா அது முறைப்படி பயிற்சி பண்ணணும். இப்ப அஷ்டாங்க யோகத்துல 8 நிலை அடையணும்னா அந்த 7 விதமான நிலையை அடைஞ்சாதான் நம்ம 8வது நிலையை அடைய முடியும். அதே மாதிரி பிரம்ம நிலை அடையணும்னா அனநெய்ய பக்தியில பகவானுக்கு கொடுத்தாதான் சாதன பக்தி. நிஷ்காம கர்ம யோகத்தையும் சகாம கர்ம யோகத்தையும் அனநெய்ய பக்தியை கொடுத்து, தியாக யோகத்தை கொடுத்து, ஞான யோகத்தை கொடுத்து, பக்தி யோகத்தை கொடுத்தாதான் நாம அந்த பிரம்ம நிலை அடைய முடியும். அது போல ஸ்டெப்பா போக முடியும். எடுத்த உடனே நாம சமாதி நிலை அடைய முடியாது, எடுத்த உடனே நம்ம பிரம்ம நிலை அடைய முடியாது. அதை முறைப்படி பயிற்சி பண்ணணும். அதுக்கு நேர காலத்தை ஒதுக்கி நாம அதை சிரமமே நின்று செய்யணும், இல்லைங்களா? இது நம்ம வாழ்க்கைக்கு எல்லா விதத்துக்கும் உண்டு, எல்லா விதத்துக்கும் உண்டு. பகவான் சொல்றாரு, எல்லா ஜீவராசிலையும் முடியும். இவன் முட்டாளி, இவன் அறிவாளி யாருமே நான் படைக்கப்படல. அவன் கருமத்துக்கு தகுந்த மாதிரிதான் அவனே படைச்சுக்கிறான். நீ என்ன செய்கிறியோ நான் அடுத்த ஜென்மன்றார். நீ என்ன செய்யறியோ நாளைக்கு அதுதான்ன்ற. நான் ஒண்ணுமே நான் செய்யலடா, நான் ஒண்ணுமே இடைஞ்சல் பண்ணல, நான் ஒண்ணுமே பண்ணல. நீ அடுத்த செகண்ட் தீர்மானிக்குது நீதான், நான் கிடையாதுன்ற. நீ நல்லது செய்யறியா, நீ நல்லது நடக்கும். கெட்டது செஞ்சா நீ கெட்டது நடக்கும். அடுத்த பிறவி வேணுமானா நீ செய், அடுத்த பிறவி தேவைன்னா அதையும் நீ செய்கின்ற. நான் செய்ய மாட்டேன், ஆனா உன் கூடவே தான் நின்று பார்த்துட்டே இருப்பேன். சாட்சி பறவை நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப நம்ம எப்படி பண்ணணும்? தகுந்த பயிற்சி இருக்கணும். வேதங்களை படிக்கணும், ஹரிநாமத்தை சொல்லணும், சாஸ்திரங்களை படிச்சு அதன் பிறகு அதை பயிற்சி பண்ணி முறைமுறை பண்ணினா அதுன்னு பற்று இல்லாம இருக்கணும். இதை பயிற்சி பண்ணனால நமக்கு பிரம்மலோகம் போலாம், பகவான் லோகத்துக்கு போலாம் அப்படின்னு அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. இது என்னுடைய தர்மம், இது என்னுடைய கடமை நினைச்சு அந்த காரியத்தை அவன் செய்யணும். அப்பதான் சாத்தியப்படும், இல்லைங்களா? விடாமுயற்சி இருக்கணும். அந்த விடாமுயற்சி யாருக்குமே கெடுதல் நினைக்க கூடாது, யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது, யாரையும் சித்திரவதை பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளையும் சித்திரவதை பண்ணிக்கூடாது. ஏன் நமக்குள்ளேயும் பரமாத்மா. அதுக்காக சாப்பிடா தண்ணியை சாப்பிடாம கொள்ளாம இருந்து கடுமையா உடைச்சு அப்படிலாம் பண்ண அவசியமே இல்லை, இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. அப்போ மனதையும் நண்பனை எப்படி ஆக்குவது? இது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. இந்த 32 குணமும் நமக்குள்ளதான் இருக்கு. 26 தெய்வீக குணங்களும் 6 விதமான அசுர குணம் நமக்குள்ளதான் இருக்கு. நாம வெளிப்படுத்துற வச்சுதான் நம்மளுடைய குணம் தீர்மானிக்குது, நம்மளுடைய செயலை தீர்மானிக்குது. அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம தான் தீர்மானிக்குது. இது கடவுளையோ மத்தவங்களோ யாருமே கிடையாது, இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. 41வது பதம், அருமையான பதம் இது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण प्रभु जी। प्राप्यं पुण्यं कृतं लोकानुषित्वा शाश्वती समः शूसीनां श्रीमदां केह योगभ्रष्टो अभिजायते। हरे कृष्ण। வெற்றி அடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்கள் லோகங்களை பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோர் குடும்பத்திலும் அல்லது செல்வந்த குடும்பத்திலும் பிறகு. இது ஆரம்ப கட்டளை. கனிஷ்டக அதிகாரின்னு சொல்லலாம். அதே 3 விதமான பக்தர்கள் சொல்றாங்க. கனிஷ்டக அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. 3 அதிகாரியை பிரிக்கிறாங்க பக்தர்களையே. அப்ப நாமெல்லாம் இப்பதான் பகவத்கீதை படிக்க வந்திருக்கிறோம். நாமெல்லாம் ஆரம்ப கட்ட பக்தர், வெற்றி அடையாத பக்தர்கள் நம்ம எல்லாருமே. அப்படிப்பட்ட பக்தர்கள் பகவானுடைய ஸ்லோகத்தை படிக்கிறோம், பகவானுடைய வைபவத்தை படிக்கிறோம். படிக்க படிக்க நம்ம என்ன பண்ண நிறைய ஞானங்கள் அடைகிறோம். அது இடையில நம்ம இறந்துட்டோம்னா எங்க போய் சேர்றோம் பாருங்க. ஒரு நல்லோர் குடும்பத்துல, ஒரு செல்வந்தர் குடும்பத்துல போய் பிறக்கிறோம்ன்றார். அது பகவானால் ஏற்படுத்தப்பட்டது இல்ல, நாம செஞ்ச கர்மத்தினாலதான், நாம செஞ்ச செயலாலதான். அப்போ வெற்றி அடையாத யோகி, ஆனா பகவானுடைய பக்தியோட இருந்து பகவான் நாமத்தை சொல்லி வேதங்களை படிக்க படிக்க நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது அது இடையில நம்ம இறந்துட்டோம்னா, வெற்றி அடையாத கனிஷ்டக அதிகாரியா இருக்கும்போது இறந்துட்டோம்னா கண்டிப்பா ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் நீ பிறக்கப்படுவாய் என்றார். ஆனா இதுவும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்லைங்க,
எனக்கு 65 வயசு ஆயிடுச்சுங்க, இது வரைக்கும் நான் எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டேன், எனக்கு அதை பத்தி இறந்த காலத்தை நீங்க சொன்னீங்க இல்லையா, வேதம் சொல்லிச்சு இல்லையா, நான் விட்டுறேன். இனியாவது நான் ஹரிபக்தியோட வாழறேன், ஹரிபக்தியோட இருந்து பகவான் நாமத்தை சொல்லி வாழ போறேன் அப்படின்னா உத்தமமான செயல் இது. இனியாவது நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கலாம், வெற்றி அடையாத யோகி தான் அவன், வெற்றி அடையாத யோகி தான். ஆனா அடுத்த பிறவி எப்படி தீர்மானிக்க தெரியுங்களா? ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல, ஒரு செல்வந்தர் குடும்பத்துல, ஒரு கல்வியாளர் குடும்பத்துல பிறக்க வைக்கிறார் பகவான். ஏன்னா அது நீ செஞ்ச கர்மத்தினாலதான். அந்த இடத்துல இருந்து நீ எந்த இடத்துல இங்க விட்டியோ, 65 வயசு பிறகு நீ பக்தி யோகத்தை பண்ண ஆரம்பிச்ச பாத்தீங்களா, அதே ஞானம், அதே புத்தி, அதே மனம், அதே அகங்காரம் அது அடுத்த உடல்ல இருக்கும். ஆனா உடல் மட்டும்தான் மாற்றம் இருக்கு, உங்களுடைய நாமம் இருக்காது. ஆனா வேற உடல், ஒரு நல்ல உடல் கிடைச்சிருக்கும். ஒரு செல்வந்தர் குடும்பத்துல, ஒரு கல்வியாளர் குடும்பத்துல, ஒரு ஞானி குடும்பத்துல பிறக்க வைக்கிறார். பிறந்தது மாத்திரம் இல்லாம அந்த சூட்சம உடல் அங்க இருக்கும், மனமும் புத்தி அகங்காரம் அங்க இருக்கும். நீ எங்க விட்டீங்களோ அந்த பக்தியை கொடுத்து கடைசியில எங்க போய் சேருவீங்க? பகவான் லோகத்துக்கு போவீங்க. இந்த பிறவியில போக முடியாது, ஆனா அடுத்த பிறவியில கண்டிப்பாக போடுன்னு இதே அத்தியாயத்துல பகவான் உத்தரவாதம் கொடுக்கிறார். அதான் சொல்றாரு, வெற்றி அடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களை பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோர் குடும்பத்துல, ஒரு ஞானி குடும்பம் அல்லது செல்வந்தர் குடும்பம், ஒரு வசதியான குடும்பத்துல பிறக்கிறான்ற வெற்றி அடையாத யோகி இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. அடுத்த பதம் பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्णा प्रभुजी। अथवा योगिनाम् एव कुले भवति धीमताम् एदर्ति दुर्लभं पदरं लोके जन्म यत् ईदृशम्। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. அங்க என்ன சொன்னாரு? வெற்றி அடையாத யோகி, ஆரம்ப கட்டம், அது கனிஷ்டக அதிகாரிமா சொல்ல. இது மத்தியம அதிகாரியும் சொல்லலாம், உத்தம அதிகாரி. மத்தியம அதிகாரியும் சொல்ல முடியும், உத்தம அதிகாரியும் சொல்ல முடியாது. இப்ப இருந்தாலும் அல்லது நீண்ட கால யோக பயிற்சியை வெற்றி அடையாத யோகி. இப்ப நான் 65 வயசு முன்னதான்பா நான் யோக பயிற்சியா பண்ண ஆரம்பிச்சேன். எப்பா நான் 30 வயசுல இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன்பா. சின்ன வயசுல இருந்து தெரியாது விட்டுட்டேன். ஆனா 30 வயசுல நான் நிறைய யோகா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் பகவானை பத்தி பாராயணம் பண்றேன், எல்லாமே பண்றேனே. ஆனா இது இடையில நான் இறந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அவர் சொல்றாரு பாருங்க, அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீக குலத்தில், ஒரு பிராமண குலத்தில், ஒரு மகான் குடும்பத்தில் பிறப்பது உறுதி, பிறவி நிச்சயம் இவ்வுலகில் மிக மிக அரிதானது என்றார். இப்ப பிராமண குலத்துல பிறக்கிறோம் எல்லாமே உத்தமகதி அடைகிறான். ஆனாலும் இப்ப இருக்கிற கலிகாலத்துல எந்த பிராமணன் அந்த மாதிரி செயல்படுறான்? 10 பேர்ல 2 பேர் தான் செயல்படுறான், மீது 8 பேரும் தப்பு தப்பா போறான். அதர்மம் அதிகமாகி போச்சு. நான் யாரையும் பிராமணன் குறை சொல்ல, சத்திரியனை குறை சொல்ல, யாரையும் குறை சொல்ல. அவன் தீர்மானிக்கிறான், அவனுடைய கடமையை ஸ்லிப் ஆகிறான், அவன் கடமையை சரியா செய்வார்ல. ஒரு பிராமண குலத்துல பிறந்தவன் என்ன பண்ணுவான்? நாளைன்றதே கிடையாதுன்னு நினைப்பான். நாளைன்றதே கிடையாது. நிஜம் இன்னைக்கு என்ன நினைக்கணும்? பகவானுக்கு ஹரிபக்தியோட செய்யணும்னு நினைப்பான். நாளைன்றதே எனக்கு கிடையாது, நாளைன்றதே பொருள் சேர்க்க மாட்டான், 7 கடலை தாண்ட மாட்டான், ஆத்த தாண்ட மாட்டான், கடலை தாண்ட மாட்டான், ஊரை தாண்ட மாட்டான். தன்னுடைய ஊருக்குள்ளே இருப்பான். இருந்து ஹரிபக்தியோட பகவானுக்கு பாராயணம் பண்ணி எல்லா வர்ணத்துக்குள்ளேயும் ஞானத்தை மூட்டுவான். அவன் தான் உண்மையான பிராமணன். எந்த பிராமணன் அது மாதிரி செயல்படும்? உழைக்கிறான், ஒரு இடத்துல போய் சூத்திரனா வேலை செய்யறான், ஒரு இடத்துல வைசியனா போய் பிசினஸ் பண்றான், ஒரு இடத்துல போய் அரசாட்சி ஆள்றான். அப்போ அதர்மம் ஆகதான் செய்யும் இல்லைங்களா? அந்தந்த வர்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவன் கடமையை அவன் செய்யணும். ஆனா இந்த 4 வர்ணத்துக்களுமே என்ன சொல்றாரு? பக்தியை பண்றான்ற. ஒரு சூத்திரனா இருக்கிறவனும் பிராமணன் ஆக முடியுன்றார், ஒரு வைசியனா இருக்கணும் பிராமணன் ஆக முடியுன்றார், ஒரு சத்திரனும் வைசியன் ஒரு பிராமணன் ஆக முடியும். 4 வர்ணங்களுக்குமே அவன் கடமையை செய்யும் போது, பக்தி யோகத்தை பண்ணும் போது அந்த உயர்நிலை அடைய முடியும்ன்ற. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இது யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல, எல்லா ஆத்மாக்கும் சொல்றாரு. இந்த 4 லட்சம் மனித பிறவிக்கும் சேர்த்துதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நீண்ட கால பயிற்சிக்கு பயிற்ற அடையாதவர் அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீக குலத்தில் பிறப்பது உறுதி என்றார். ஆன்மீக உலகில் பிறப்பது ஒரு மகான் குடும்பத்துல, அந்த பிறவி நிச்சயம் மிக மிக அரிதானதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? 47 பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माताजी। योगी नामं सर्वेषां मत्पदेनान्द्र आत्मनः श्रद्धावान् भजते यो मां समे युक्ततमो मतः। हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. மேலும் எல்லா யோகிகளையும் பக்திகளும் ஒருவன்
எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்பொழுதும் எண்ணில் இழைத்து தன்னில் எண்ணி எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகிறானோ அவனே யோகத்தின் என்னுடன் மிகவும் நெருங்கினும் எல்லோரிடமும் உயர்ந்தனாமோ ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். இப்ப அஷ்டாங்க யோகத்தை 8 நிலையும் சொல்லி கொடுத்துட்டார். சொன்ன பிறகு என்ன சொல்றாரு பாருங்க. எல்லா யோகி மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன், பகவான நம்பிக்கையுடன், பகவான நினைச்சு, எண்ணில் இணைத்து எண்ணில் தன்னை எண்ணி எண்ணி திவ்யமான அன்பு தொண்டு புரிகிறானோ அவனே யோகத்தின். அப்ப நாம என்ன செய்யணும் பாருங்க. இந்த அஷ்டாங்க யோகத்தை செய்யணுமா, இந்த புத்தி யோகத்தை செய்யணுமா, இந்த சகாம கர்ம யோகத்தை பண்ணணுமா, நிஷ்காம கர்ம யோகத்தை பண்ணணுமா, எதுவுமே தேவையில்லைங்க. பக்திய பண்ணாவே போதும், பகவான் லோகத்துக்கு போயிடும். பக்தியை பண்ணாவே போதும். அதுதான் இந்த நிலையை கொண்டார். அனைத்து யோகங்களையும் பக்தி யோகமே சிறந்தது என்னும் இலக்கை நோக்கி நம்ம முன்னேறுகிறோம். கர்ம யோகம், நிஷ்காம கர்ம யோகம், சகாம கர்ம யோகம், ஞான யோகத்துல உச்சம் பெறும் போது நாம என்ன பண்றோம், புலங்களை கண்ட்ரோல் பண்றோம். அஷ்டாங்க யோகத்தை பண்ணும் போது உடலை மனதையும் கண்ட்ரோல் பண்றோம். இதெல்லாம் இது தேவையே இல்லை. பக்தியில பண்ணாவே போதுன்றார். ஒண்ணு இல்ல, ஒரு லிப்ட் இருக்கு. அந்த லிப்ட்ல ஏறின உடனே நம்ம போறது 10வது மாடிக்கு போகணும். நம்ம என்ன பண்றோம், ஒரு லிப்ட் உள்ள ஏறணும், அது 10வது பட்டன் நமக்கு ஸ்வங்கின்னு போயிடும். நம்ம அது போலத்தான் இந்த ஒரு ஸ்டெப்பா நம்ம ஏறணும் அவசியமே இல்லைங்க. ஒரு லிப்ட்ல ஏறி 10வது பட்டன் அமுக்கல, பக்தியை கொன்றத அந்த நிலையை நம்ம அமுக்கினா போதும், நேரா போய் அங்க போய் சேர்ந்துடும். இல்லைங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா பகவான் விஷ்ணுவை பத்தி தியானம் பண்ணுவாங்க. 10,000 வருஷம், 5,000 வருஷம், 1000 வருஷம், 10 எவ்வளவு வருஷங்கள போய் தவம் இருப்பாங்க. அது கடினமான யுகம், அது சத்திய யுகம். திராத யுகத்துல பாருங்க விலை உயர்ந்த யாகங்களை செய்வாங்க. பட்டு, பனாரஸ், வைரம், வைடூரியத்தை எல்லாம் போட்டு அந்த யோகண்டத்துல போட்டு தியானம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா? நினைச்சு பாருங்களேன். நம்ம ஒரு நாள் சாப்பிடலன்னு, ஒரு வேளை சாப்பிடலன்னு நம்ம கஷ்டப்படுறோம். ஏன்னா அந்த டைம்ல காலகட்டத்துல அந்த மாதிரி உடல் கட்டமைப்பு இருந்தது. அந்த திராதயுகத்திலையும் அந்த மாதிரி செல்வங்கள் சொலித்து இருந்தது. அதே பகவானுடைய காலத்துல பாருங்க, 3வது யுகத்துல பாருங்க, விரிவான கோயில் வழிபாடு, விக்கிரக வழிபாடு, கோவில் வழிபாடு எல்லாம் பண்ணாங்க. இப்ப நம்ம வீடை கட்டுறதுக்கு நம்ம ரொம்ப அவ்வளவு சிரமப்படுறோம். இப்ப கோயிலை கட்டுறோம், எப்படி பண்ண முடியும்? இல்லைங்களா? அந்த மாதிரி வழிபாடு எல்லாம் வந்து துவாதகத்துல பண்ணியிருக்காங்க. ஆனா கலிகாலத்துல பாருங்க, அற்புதமானது பகவான் சைத்தன்யம் சொல்லிட்டு போயிருக்காரு. ரொம்ப அற்புதமா. இது நாம சொல்லல, பகவான் சைத்தன்யம் சொல்லல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா 18 புராணங்களும் சொல்லுது. உபநேசங்கள் எல்லாமே 10 உபநேசங்களும் ரொம்ப அழகா சொல்லப்படுது. இறைவன் பெயரை சொன்னாவே போதும், நமக்கு இந்த கலிகாலத்துல முக்கிய அடையும். நம்ம போய் கோவில போய் உட்காந்து காவடி தூக்கணும், அழகு குத்தணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், தலைகளை நிக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், அதெல்லாம் தேவையே இல்லை. உட்கார்ந்த இடத்துல ஹரிபக்தியோட பகவானுக்கு கீர்த்தனை பண்ணுங்க, பகவான் நாமத்தை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரி. இந்த நாமத்தை சொன்னாவே போதுங்க. ஏன் நமக்குள்ள பரமாத்மா இருக்கிறார், நம்ம மனைவிக்குள்ள இருக்கிறார், கணவருக்குள்ள இருக்கிறார், எல்லா ஜீவராசியத்திலும் இருக்கிறார். எல்லா விதமான பலம் அடையும். இதுதான் கலிகாலம் சொல்லப்படுது. இரும்பு யுகம் சொல்லும் வேதம். ஆனா இதுதான் அற்புதமான யுகம் சொல்லுது. எது சொல்றாங்க? தேவர்கள் வழிபாடு பண்றது. தேவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இந்த யுகத்துல பிறந்தா கண்டிப்பா பகவானை உணர முடியும்னு சொல்றாங்க. பகவான் ஹரிபக்தியோட இருந்தாவே போதும், கண்டிப்பா பகவானை உணர முடியும். இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இதுதான் நம்ம என்ன சொன்னது, ஒரு ஸ்டெப்பா ஏறி ஏறி ஓடுறோம். நாம நிஷ்காம கர்மா, சகாம கர்மா, இதெல்லாம் ஒண்ணு போறோம். நம்ம தேவையில்லை. ஏறி உட்காந்தமா பக்தின்ற யோகத்தை நம்ம தட்டினமா நேரா பகவான்கிட்ட போகும். அதான் நம்ம செயல்பாடு. இல்லைங்களா? அப்போ ஜபம் எப்படி பண்ணணும்? சங்கீர்த்தனம் பண்ணணும், பகவானை பத்தி சங்கீர்த்தனம் பண்ணணும். அதை நம்ம பிரகலாத மகாராஜா சொல்றார். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவத்துல வியாச பகவான் ரொம்ப அழகா கொடுக்கிறார். 8 விதமான நவபக்தி கொடுக்கிறார். நவவிதமான பக்தி, 9 விதமான பக்தி கொடுக்கிறார் நவவித பக்தியில. அதுல பகவானுக்கு கீர்த்தனம் பண்ணணும். 2வது பக்தி பாத்தீங்கன்னா பகவானை கீர்த்தனம் பண்ணணும். அதுக்காக 7 ஸ்வரம் வச்சு படிக்கணும் தேவையில்லை, 7 ராகம் வச்சு படிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு எப்படி எல்லாம் மனசுல படுறீங்களோ அதெல்லாம் பகவான் கேட்க மாட்டாரு. இனி இந்த ராகம் தான் வேணும், இந்த இதுதான் வேணும், அந்த பாவனை எல்லாம் வேணும் கேட்க மாட்டாரு. நீ ஹரிபக்தியோட பகவான் நாமத்தை சொன்னாவே போதும், அது பகவானுக்கு கீர்த்தனையா காதுல போகும். அவருடைய வைபவத்தை படிச்சாவே போதும், அதுதான் பகவானுடைய கீர்த்தனை. கீர்த்தனை பண்ணணும், பகவான நாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரி. இதை பண்ணாவே போதுங்க. வேதங்களே அதான் சொல்லப்படுது. வேத குறிப்புல பாருங்க, நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. அனைத்து வேத இலக்கியங்களும் தேடிய பின் ஹரே கிருஷ்ணா கோஷத்தை விட இந்த வயதிற்கு ஒரு மதத்தினையோ புரிய முறையோ
மிக உயர்ந்ததோ கண்டுபிடிக்க முடியாதுன்ற இது வேத குறிப்புல சொல்லப்படும். அதே மாதிரி இதுல பாருங்க, ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்துல ஆதிரியில சொல்லப்பட்டு 17:21 பாருங்க, சண்டை மற்றும் பாசாங்குத்தனமான இந்த யுகத்தில் விடுதலை ஒரே வழி, கிருஷ்ணருடைய பரிசுத்த பெயர்களை உச்சரிப்பதில் வேறு வழி இல்லை, வேறு வழி நாஸ்திவே நாஸ்திவே நாஸ்திவே. அழகா அற்புதமா சொல்றீங்க. இது சைத்தன்ய சரிதாமிரத்துல ஆதிலீலால சொல்லப்பட்டிருக்கு. இதே ஸ்ரீமத் பாகவத்துல 12வது காண்டத்துல 3வது அத்தியாயத்துல 51 ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. என் அன்பான ராஜா, கலியுகத்தின் குறைபாடுகள் நிறைந்திருந்தாலும் இந்த வயதை பற்றி இன்னும் ஒரு நல்ல குழப்பம், நல்ல குணம் இருக்கிறது. வெறுமனே ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஒருவர் பொருள் அடிமையில் இருந்து விடுபட்ட ஆழ்நிலை ராஜ்யத்தில் உயர்த்தப்படலாம். பகவானுடைய ராஜ்யம்தான் நம்முடைய வைகுந்தம், நம்முடைய லோகம். அது இது நம்முடைய லோகம் அல்ல, இது நம்ம மரண லோகம். இது துக்காலியம். வேதமே சொல்லுது இது துக்காலியம், மத்திம லோகம். இது நம்ம உலகம். எது? பகவானுடைய லோகம் தான், வைகுந்தம் தான். இது 5500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல யாத வியாசரால கொடுக்கப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான் நம்ம ஜபிச்சுட்டே இருக்கோம், இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இதுலயும் பாருங்க, இதே பகவத்கீதையிலே 10வது அத்தியாயத்துல 25வது பாத்துல சொல்லப்படுது, கிருஷ்ணருடைய நான் யாகங்களின் என் பெயர்கள் உச்சரிப்போம் ஜப ஐக்கியமாவேன்றார். ஏன்னா பகவானுடைய நாமத்தில் தான் வாசமே செய்கிறார், நமக்குள்ளேயும் இருக்கிறார், நம்ம சொல்ற வார்த்தையிலும் இருக்கிறார். அதில் தான் பகவான் வாசனம் செய்கிறார், இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இதுலயும் பாருங்க, சைத்தன்ய சரிதாமிரத்துல ஆதிரியில சொல்லப்படுற, என் ஆண்டவரே, கடவுளின் உயர்ந்த ஆளுமை உங்கள் புனித பெயரில் வாழும் நிறுவனத்திற்கு அனைத்து நல்ல அதிர்ஷ்டங்களையும் உள்ளன. எனவே உங்களது கிருஷ்ணா மற்றும் கோவிந்தா என்ற போன்ற பெயர்கள் உள்ளன. உங்கள் பெயர்களை நீங்கள் இந்த பெயர்களை முதலீடு செய்துள்ளீர்கள் மற்றும் அவற்றை நினைவு கொள்வதற்காக கடினமான மற்றும் வேகமான விதிகளில். இதுக்கு விதியே தேவையில்லை. இறந்தவங்க வீட்டோட உட்கார்ந்து ஹரிபக்தியோட பகவான் நாமத்தை சொல்லாங்க. எந்த நேரம் வேணும் பகவான் நாமத்தை சொல்லலாம். இதுக்கெல்லாம் தீட்டு பண்றோம், அது பண்றோம். மாதாஜிக்கு அந்த 3 நாள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நேரம் கூட ஹரிபக்தியோட பகவான் நாமத்தை சொன்னாவே போதுங்க. ஹரிபக்தியோட பகவான் நாமத்தை சொல்லலாம். அந்த நேரத்துல துளசி மணி போய் கையில வைக்காம படிக மாலையை கையில வச்சுக்கிட்டு பகவான் நாமத்தை சொல்லுங்க. சொல்ல முடியும், சொல்லணும்ன்றாரு. அதுதான் சொல்றாரு, இதுக்கு எந்த ஒரு விதிகளும் கிடையாது. ஹரிபக்தியா இருந்துட்டு எந்த நேரத்திலும் சொல்லலாம் பகவான் நாமத்தை, இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இதோட இந்த அத்தியாயம் முடிக்கிறோம். நாளைக்கு 7வது அத்தியாயம், பக்தி யோகத்துல முதல் அத்தியாயம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாளையில இருந்து பார்க்க போற அத்தியாயம். இது வரைக்கும் நம்ம கர்ம யோகத்தை பார்த்துட்டோம். நாளைக்கு பக்தி யோகத்தையும் ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் கலந்து கொடுக்க போறார் நாளையில இருந்து. ஹரே கிருஷ்ணா. அஷ்டாங்க யோகத்தின் முன்னேறுகள் 1ல இருந்து 9 வரைக்கும் பார்த்தோம். அஷ்டாங்க யோகத்தின் நிலைகளை 10ல இருந்து 32வது பதம் வரைக்கும் பார்த்தோம். 33, 36 ஏன் மனதை கட்டுப்படுத்துங்கன்றது ரொம்ப அற்புதமா கொடுத்திருந்தாரு. யோகியற்ற, அதாவது தோல்வியற்ற யோகியின் இலக்கு பார்த்தோம். ஆரம்ப கட்ட மனிதனும் பக்தரும் சரி, முதிர்ச்சி அடைஞ்ச பக்தர்களும் எந்த நிலையில போறாங்கன்றது படிச்சோம், இல்லைங்களா? பக்தி யோகத்தின் மிக உயர்ந்த யோகம் 46, 47. வைஷ்ணவியோ நமோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசாதி கௌர பக்த விருந்தே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரே ஹரி ராம ராம ராம் ஹரி ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு டவுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கோவில்கள் இது சாதாரண விஷயந்தான். பட் என்னோட மனசில் வர்றதை கேட்குறேன். தப்பாக கூட இருந்தால் மன்னிச்சு. ஹரே கிருஷ்ணா. இப்போ கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கோவில்களை இடிக்கிறாங்க, ஆன்மீகத்துக்கு புறம்பாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம நம்மளோட பக்தி யோகத்தை செய்கிறதா, இல்லை அந்த கோவிலை காப்பாற்றுறதுக்காக போகிறதா? இது நம்பர் 1 கேள்வி. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, இப்போ யுகம் வேறையாக இருக்கலாம். பட் வால்மீகி எப்படின்னா, முதல்ல திருட்டு தொழில் கொலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவரை நாரதர் சொல்லி ராமநாமத்தை சொன்னார். அப்புறம் அவர் பெரிய யோகியாகி ராமாயணங்கிற பெரிய காவியத்தையே கொடுத்தாரு. தன்னோட குடும்பத்தில் போய் கேட்கும்போது தன்னோட பாவத்தெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா மனைவி மக்கள் எல்லாரும். அதனால் அவர் அதை விட்டுட்டு ராமநாமத்தையே சொல்லி பெரிய யோகி ஆனார். அது கரெக்டா? இல்லோட தன்னோட கர்ம யோகத்தை செஞ்சுக்கிட்டே குடும்பத்துக்காக நம்ம எந்த வழியிலையும் பணம் ஏற்றுறது கரெக்டா? இதுதான் என்னோட கேள்வி மகாராஜ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அழகா சொன்னீங்க.
இப்ப முதல் கேள்விக்கு நான் பதில் வரேன். இப்ப கோவில் இடிக்கிறாங்க, இது மாதிரி பண்றாங்க, துஷோகம் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நாம இருக்கீங்களா? இதே வந்து பகவான் சைத்தன்யர் காலத்துல 450 வருஷத்துக்கு பின்னாடி முகலாய பேரரசுல பாத்தீங்கன்னா ஒரு தாயோட முளையெல்லாம் அறுத்தாங்க. ஒருத்தர் ரொம்ப மானவங்கப்படுத்தினாங்க. எல்லாமே அந்த காலத்துல நடந்தது. ஆனா இப்பவும் நம்ம சனாதன தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் இல்லைங்களா? நம்ம பிளட்ல அது ஊறி இருக்கு. எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பகவானுடைய ஞானத்துல இருந்தாவே போதும். இதெல்லாம் கலிகாலம், அப்படிதான் நடக்கும், அப்படிதான் செய்யும், அப்படிதான் இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி போகணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தப்புகள் நடக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒழுங்கா நம்ம பக்தி யோகத்தை பண்ணவே முடியாது. ஏன்னா கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம், ஏதாவது ஒரு ரூபத்துல பகவான் நம்ம கொடுப்பாரு. இதுதான் உண்மையான பிராமண குவாலிட்டி. ஆனா அதே டைம்ல அகங்காரம் ஒண்ணு சொல்றாரு. அகங்காரத்தை பத்தி 2 விதமா சொல்றாரு. ஒண்ணு பொய் அகங்காரம், உண்மையான அகங்காரம். உண்மையான அகங்காரம் வந்து பந்தப்படுத்தாது, அது ஆன்மீகத்தை கலந்திருக்கும். உண்மையான அகங்காரம். பொய் அகங்காரம்ன்றதும் பாத்தீங்கன்னா தப்பா பௌதிகத்துல படுத்தும், பௌதிகத்துல பந்தப்படுத்தும் அந்த அகங்காரம். இப்ப தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம அகங்காரம் படும்போது அது பொய் அகங்காரமா அது. இப்போ ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னும் போது நம்ம குடும்பத்திலேயோ சமுதாயத்தை தப்பு பண்றான், நம்ம தட்டி கேட்கிறோம் பாத்தீங்களா, அது ஆன்மீக அகங்காரம் சொல்லப்படுது. அந்த அகங்காரம் நல்லது. தட்டி கேட்கணும், கேட்காம இருக்க கூடாது, கேட்கணும். நாம செய்ய செயல்பாடுனால்தான் ஒரு நிர்வாகம் இருக்குன்னா அந்த நிர்வாகம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு பகவான் எப்படி சுதந்திரம் கொடுத்திருக்காரோ அது மாதிரி நம்ம சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். நாம நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நிர்வாகம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தேர்ந்தெடுக்கிறது யாரு? நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். அது வரைக்கும் நம்ம இருந்துதான் ஆகணும். பொறுமையா நாம சகிப்புத்தன்மையோட வாழ ஆரம்பிச்சுக்கணும். அது கண்டிப்பா அதுல மாற்றம் வரும். பகவான் கிட்ட விட்டுருங்க, அதை பார்த்துப்பாரு. ஒண்ணு. 2வது கேள்வி கேட்டீங்க இல்லையா? ஒருத்தர் வந்து இறந்த காலத்தை பத்தி நினைக்கவே கூடாதுன்னு தான் வேதம் சொல்லுது. இதே ஸ்ரீமத் பகவத்கீதையும் பகவான் சொல்றாரு, நீ முன்னாடி எப்படி வேணா இருந்துக்கோ, தப்பா நடந்திருப்போம், எவ்வளவு மோசமான நிலையில இருந்துக்கோ, பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் மறந்துரு. இனி ஹரிபக்தியோட வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிட்ட, உபநேசங்களை படிக்க ஆரம்பிச்சிட்ட, இனி அதை நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும். எதிர்காலம் உன் கையிலேயே இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ அதை பத்தி கவலையே படாத. ஆனா நீ பிரசன்ட் நீ என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டா போதும். எதிர்காலத்தை பகவான் பார்த்துப்பாரு. எதிர்காலத்தையும் நினைக்க கூடாது, இறந்த காலத்தையும் நினைக்க கூடாது, நிகழ்காலத்துல நினைக்கணும். அப்பதான் நம்ம எல்லாமே பூர்ணம் அடைய முடியல. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லாமா? இது ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லப்பட்டு, ஒரு அந்தனர் குலத்துல ஒருத்தர் பிறக்கிறார். அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆச்சாரி கிடைச்சிருக்காரு, தாய் தந்தர் கிடைச்சிருக்கிறாங்க. ஒரு பிராமண குலத்துல பிரம்மச்சாரி விரதம் இருக்கிறார். பிரம்மச்சாரி விரதம் இருக்கும்போது அவர் தாயார் அவர் பெற்றோர்கள் சொல்றாங்க, போய் காட்டுல போய் தர்புலியை பறிச்சுட்டு வாடா, யாகம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் போய் காட்டுக்கு போறார். காட்டுக்கு போய் தர்புலியை பறிக்க போறார். தர்புலியை பறிக்க போற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேசியும் ஒரு ஆடவனும் ஊடலை பார்த்துட்டார், காட்டுல பார்த்துட்டார். யாரு? அந்த பிரம்மச்சாரி விரதர், அந்த அந்தனர் பார்த்துட்டு மாத்திரம் இல்லாம அந்த பெண் மேல மோகம் ஆயிடுச்சு. அவ ஒரு வேசி, பார்க்க கூடாத பார்த்துட்டார். பார்த்துட்டு அதுல இருந்து விட்டு தவிர்த்து வராம அந்த பெண் மேல மோகம் ஆயிடுச்சு, ஒரு அந்தனர். அப்ப அந்த பெண்ணு கூடயே அவர் உறவு வச்சுக்கிட்டார். உறவு வச்சது மாதிரி இல்லாம 10 குழந்தையும் பெற்று எடுத்துட்டார். அந்த வேசியாக்கப்பட்ட அவருடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவரும் செயல்பட திருட ஆரம்பிச்சிட்டார், கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சிட்டார். எவ்வளவு அட்டூழியம் பண்ணுமோ சண்டால புத்தி, அந்த புத்தி எல்லாம் வந்துருச்சு அவருக்கு. ஒரு சத்துவ குணத்துல இருந்தவர் சுத்த சத்துவத்துல டிராவல் ஆக வேண்டியவர் கடைசியில சண்டால புத்தியில போயிட்டார். அந்த 10 குழந்தைகள் தெரியாம நாராயணான்னு பேரை வச்சிட்டார் 10வது குழந்தைக்கு. அந்த குழந்தை 10வது குழந்தை ரொம்ப செல்லமா, நாராயணா இங்க வாடா, வேணா இதை குற நாராயணா, இதை சாப்பிட்ற நாராயணா, அந்த குழந்தை மேல அதிகமான அரிது பிரியம் வச்சிட்டார். வச்சது மாத்திரம் இல்லாம அது எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பார். இப்படியே 88 வருஷம் ஓடி போச்சு அவருக்கு. இறக்கும் தருவாயில மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கார். அப்போ காலம் சொல்றான், அவனை பூச்சி ஈத்துனாடா, போய் அவன் காலம் முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு. உடனே 4 பேர் வராங்க, வந்து பாசக்கயிறை போட்டு வலிக்கிறாங்க. வலிக்கும் போது அவன் தன்னுடைய மகனை கூப்பிடுறான், நாராயணா என்னை காப்பாத்துறா, நாராயணா என்னை காப்பாத்துறா, நாராயணா. யாரோ திருடா, 4 பேர் பெருசா நிக்கிறாங்கடா, என்னை காப்பாத்துறா அப்படின்னு கத்துறான். அவன் சொன்னது பகவான் நாமத்தை சொல்லிட்டான். ஆனா அவன் சொன்னது என்ன சொன்னா, அவனோட பையனை தான் கூப்பிட்டான் அவன். ஆனா கூப்பிட்டது என்னது? பகவான் நாமத்தை சொல்லிட்டான். ஏன்னா பகவான் நாமத்துல வாசம் செய்யறாரு. உடனே விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க. விஷ்ணு தூதர் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? பரமாத்மா ரூபத்துல இருப்பாங்க. ஒரு கையில கவசம் கண்டத்தோடு
சங்கு சக்கரத்தோட நிக்கிறாங்க, 4 பேரும் நிக்கிறாங்க. இந்த இடத்துல காலம் வந்து நிக்கிறான், 4 பேர் காலம் நிக்கிறானுங்க. இந்த சைடுல விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க. இது எல்லாம் அஜிமுலான், அவன் பேர் அஜிமுலான், பெட்ல படுத்துன்னு பார்த்துட்டு இருக்கான், மரண படுக்கையில படுத்துன்னு பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, விஷ்ணு தூதர்களும் யமதூரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இது நம்ம ஸ்ரீல பிரபுபாதா ரொம்ப அழகான ஒரு புக் எழுதியிருக்கிறார். அடுத்த சான்ஸ், செகண்ட் சான்ஸ் ஒரு புக் எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமா, அந்த புக் எல்லாம் வாங்கி படிங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த கிளாஸ் நம்ம எடுத்தோம், ரொம்ப அற்புதமா இருக்கும். சரி, இந்த இடத்துல 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ வந்து அந்த விஷ்ணு தூதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? டேய், அவன் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டான்டா இறக்கும் தருவாயில, அவனை கூட்டும் போறதுக்கு தகுதி இல்லாதவன்டா, நீங்க கிளம்புடான்றார். உடனே யம தூதரே யமராஜாவே கீழே வந்துட்டார். வந்து சொல்றாரு, டேய் ஆமாடா, அவன் பகவான் நாமத்தை சொல்லிட்டான்டா, இனி நம்ம கூப்பிட கூடாதா, இதான் முதல் கடைசியா இருக்கணும். யாருக்கிட்ட சொல்றாரு? யம தூதர்கிட்ட யமராஜா சொல்றாரு. காலன் சொல்றான். சொன்ன உடனே அவங்க போறாங்க. அப்புறம் விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, அஞ்சலா இவங்கிட்ட, சஞ்சய் இவங்கிட்ட சொல்றாங்க, டேய் இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ வாழ்ந்தியோ அது போ, இனியாவது ஹரிபக்தியோட பகவான் நாமத்தை சொல்லி வாழ்ந்து அவனுக்கு 2வது சான்ஸ் கொடுக்குறாரா பகவான் சொல்லிட்டு, அவன் என்ன பண்றான், கண்ணுல அப்படியே தனியா வடிது அவனுக்கு. பாக்குறான், 2 பேரும் சண்டை போட்டதை பாத்துக்கிறான். நம்ம எவ்வளவு அடிமுட்டாளா இருந்திருக்கிறோம். இனியாவது பக்தி யோகம் பண்ணுவோம் சொல்லிட்டு பக்தி யோகத்தை பண்ண ஆரம்பிச்சான். உத்தம நிலை அடைஞ்சான். கடைசியில பகவானே வந்து வைகுந்தத்துக்கு கூட்டும் போறாரு. எல்லா ஜீவராசியும் வைகுந்தத்துக்கு போக முடியும் நம்ம செயலாலத்தான், நம்ம பாக்குற பார்வையாலத்தான், நம்ம செய்யற செயலாலத்தான், நம்ம நடத்துற நடத்தியாலத்தான். ஆனா யாரை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. சமுதாயம் இப்படி இருக்கு, அது அப்படின்னு அதை பத்தி கவலையே படாதீங்க. நீங்க தனி மனித ஒழுக்கத்தோடு நீங்க வாழ்ந்தாவே போதும், சமுதாயம் மேன்மை அடையும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ், அருமையான விளக்கம்.